தௌஹீத் ஜமாத் மூலமாக நடத்தி வருகின்றோம். இதுவெல்லாம் மக்களுக்கு மார்க்கம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் சுன்னத்துவல் மக்களும் இதில் பயனடையும் வகையில் இந்த திருமுனை கூட்டமானது இங்கே நடைபெற உள்ளது. முதலாவதாக சகோதரர் முகமது யாசிர் அவர்கள் இப்ராஹிம் நபியின் ஏகத்துவ புரட்சி என்ற தலைப்பில் இப்போது உரையாற்றுவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தையாகும். வழிகாட்டுதல்களில் சிறந்தது எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களாகும். காரியங்களில் மிகவும் கெட்டது மார்க்கத்தில் புதிதாக உண்டாகுபவையாகும். அவ்வாறு எவையெல்லாம் மார்க்கத்தில் உண்டாக்கப்படுகிறதோ அவை அனைத்தும் வழிகேடாகும். வழிகேடு நம்மை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்கின்ற நபிமொழியை உங்களுக்கும் எனக்கும் எச்சரிக்கை செய்தவனாக இங்கு வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, கேட்டுக்கொண்டிருக்கும் மாற்று மத நண்பர்களே, நம் அனைவரின் மீதும் அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீடித்து நிலவட்டுமாக. நமது மாநில தலைமையின் வழிகாட்டுதலின்படி கடந்த 10 மாத காலமாக அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் என்கின்ற செயல் திட்டத்தை மாதந்தோறும் ஒரு செயல் திட்டத்தை கையில் எடுத்து இப்ராஹிம் நபி அவர்களுடைய பண்புகளை எல்லோருக்கும் சேர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே செயல்பட்டோம். அதனுடைய ஓர் வடிவமாக இந்த இடத்தில் இந்த தெருமுனை கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பானது நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களின் ஏகத்துவ புரட்சி. பொதுவாக புரட்சி என்று சொன்னாலே நாம் பல்வேறு புரட்சிகளை வரலாறுகளின் வாயிலாகவும் பாடத்திட்டங்களின் வாயிலாகவும் கேள்விப்பட்டிருப்போம். புரட்சி என்றால் என்ன? நிலையான கட்டமைப்புகளை எதிர்த்து, பாரம்பரிய பழக்க வழக்கங்களை எதிர்த்து செய்யப்படுகின்ற அல்லது கொண்டு வரப்படுகின்ற மிக முக்கியமான மாற்றங்கள். நாம் இந்த உலகத்தில் கேள்விப்பட்ட புரட்சிகள் அனைத்தும் இவ்வுலகத்தோடு முடிந்து போபவை. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு புரட்சியாளரை நமக்கு தன் திருமறை குர்ஆனிலே மிக அழகாக அறிமுகம் செய்கின்றார். அவர்தான் நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள். அடிப்படையில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் யாரை வணங்க வேண்டும் என்று போதிப்பதை விட யாரை தவிர வணங்க கூடாது என்பதைத்தான் திருமறை குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பாடம் எடுக்கிறார். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற திருக்கலிமா கூட நீங்கள் அல்லாஹுவை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று நமக்கு போதிக்கவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் வணக்கத்திற்குரிய நாயகன் இல்லை என்பதை உறுதியாக
வலிமையாக மக்களுக்கு சொல்லுகின்ற விதத்தில்தான் நமக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த ஒரு கலிமாவை போதிக்கின்றது. திருமறை குர்ஆனை எங்கு பார்த்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ், என்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயகன் வேறு யாரும் இல்லை, என்னை தவிர நீங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது, என்னிடத்தில் கேட்பதை தாண்டி நீங்கள் வேறு யாரிடத்திலும் கேட்கக்கூடாது, எனக்கு பகரமாக நீங்கள் யாரையும் கற்பனை செய்து கூட பார்த்துவிடக் கூடாது என்கின்ற செய்தியை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பார். எந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கின்றான், வமா அர்சல்னா மின் கப்லிக மிர் ரசூலின் இல்லா நூஹிய இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன். நபியே, உமக்கு முன் நாம் அனுப்பிய ஒவ்வொரு தூதரிடமும் நிச்சயமாக வணக்கத்திற்குரியவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை, எனவே நீங்கள் என்னையே வணங்குங்கள் என்கின்ற செய்தியை சொல்லாமல் இல்லை. அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகிறான். நபிகள் நாயகத்தை பார்த்து நேரடியாக சொல்கிறான், நபியே, உமக்கு முன்னர் பல தூதர்களை நாம் இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறோம். எல்லா தூதருக்கும் ஒரு செய்தியை பகிரங்கமாக யாருக்கும் சொல்லாமல் விட்டதே இல்லை என்று சொன்னால் அதுதான் நீங்கள் என்னை வணங்க வேண்டும், என்னிடத்திலேயே உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் வைக்க வேண்டும். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான், இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன். நிச்சயமாக நான் தான் அல்லாஹ், என்னை தவிர வேறு இறைவன் இல்லை, ஆகவே என்னையே நீங்கள் வணங்குங்கள். தன்னை தானே நமக்கு மிக அழகாக ஒரு அறிமுகத்தை கொடுக்கிறான். நாம எப்படி போய் சொல்லுவோம், நான் தான் இன்னார், இன்னாருடைய மகன் இன்னார், இன்ன இடத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நாம எப்படி நம்மளை சொல்லிட்டு சொல்லுவோமோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை தானே அறிமுகம் செய்கிறான். நான் தான் அல்லாஹ், என்னையே நீங்கள் வணங்குங்கள். வஅன ரப்புக்கும் ஃபஅபுதூன், நான் தான் உங்கள் இரட்சகன், என்னையே நீங்கள் வணங்குங்கள். இப்படி வணக்கத்திற்குரியவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற சத்திய உண்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆன் நெடுகிலும் பல இடங்களில் பேசுகின்றான். இதை சொல்வதற்காகத்தான் வாழையடி வாழையாக நபிமார்களை காலம் காலமாக இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். நூஹ் நபி அவர்களும் இதைத்தான் போதித்தார்கள், மூசா நபி அவர்களும் இதைத்தான் போதித்தார்கள், யஹ்யா அவர்களும் இதைத்தான் போதித்தார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இதைத்தான் போதித்தார்கள், சுஹைப் அலைஹிஸ்ஸலாம். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் ஏகத்துவ சத்தியத்தை மக்களுக்கு சொல்லத்தான் வாழையடி வாழையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் தன் இறை தூதர்களை அனுப்பினார். ஆனால் எந்த ஒரு தூதருக்கும் வழங்கப்படாத ஒரு சிறப்பை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு படைத்த இறைவன் வழங்குகின்றான் என்று சொன்னால் ஒரே ஒரு காரியத்திற்காக. என்ன? அந்த ஒரு அதாவது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று மிக உறுதியாக எந்த நபியும் அந்த இணை வைப்பிற்கு எதிராக இல்லை என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அளவிற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூக்கி ஒரு இடத்துல வைக்கிறான். எல்லா நபிமார்களும் போதித்தார்கள், ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதுல ஒரு படி மேல. எந்த அளவிற்கு ஒரு தனி மனிதரோட அல்லது அவருடைய ஒரு குடும்பத்தாரோட வாழ்வு ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் பாடமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுக்கின்ற அளவிற்கு, அதாவது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல மிக உன்னதமான ஒரு அழகான முன்மாதிரி இருக்குன்னு சொல்றான். இதன் காரணமாகவே யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு பாக்கியத்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். எப்படி? வத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, நாம் இந்த இப்ராஹிமை உற்ற நண்பராக தேர்வு செய்து கொண்டோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடி இருந்தால் யாரை வேண்டுமானாலும் நண்பராக எடுத்துக் கொண்டிருக்கலாம். நாமே இந்த உலகத்தில் ஒருவரை நண்பராக தேர்வு செய்கின்றோம் என்று சொன்னால் எவ்வளவு ஃபில்ட்ரேஷன் பண்ணுவோம், எந்த அளவிற்கு வடிகட்டி எடுப்போம். அதாவது ஒரு கெட்ட செயல் செய்யக்கூடியவனையோ அல்லது ஒரு சமூகத்தில் மதிக்கத்தகாதவனையோ என்னுடைய நண்பன் என்று நாம் பகிரங்கமாக சொல்வோமா? இல்ல. நாம ஒருத்தரை பார்த்து ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க, சமூகத்தில் அவர் மிக ஒரு உன்னதமான ஒரு அந்தஸ்தை உடையவராக இருக்க வேண்டும், காவல்துறை அதிகாரியாக இருக்க வேண்டும்,
கலெக்டராக இருக்க வேண்டும், ஆட்சியாளராக இருக்க வேண்டும், நல்ல பணம் படைத்தவராக இருக்க வேண்டும். இப்படி நம்மளுடைய லெவலுக்கு, நம்மளுடைய ரேஞ்சுக்கு நம்மளுடைய நண்பன் என்று சொல்வது நாம் எந்த அளவிற்கு பில்டர் பண்ணி சொல்வோமோ, படைத்த இறைவன் நாடி இருந்தால் யாரை வேண்டுமானாலும் எடுத்திருக்கலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன் உற்ற நண்பன் என்று சொல்லி இருக்கலாம், அல்லது தன் கரத்தாலே படைத்து ஒட்டுமொத்த ஞானத்தையும் கொடுத்தானே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உற்ற நண்பராக எடுத்திருந்திருக்கலாம். ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து நீர் என்னுடைய உற்ற நண்பராக இருக்கிறீர்னு சொல்றானா? காரணம் ஒண்ணுதான், இணை வைப்பின் வாடையை கூட அவர் நுகர்ந்தது இல்லை. மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், கது கானத் லக்கும் ஹுஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹீம வல்லதீன மாஉ. நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு நபியே உமக்கு அல்லாஹ் சேர்த்து சொல்றான், இப்ராஹிம் இடத்திலும் அவரோடு இருந்தவர்களிடத்திலும் உங்களுக்கு மிக அழகான முன்மாதிரி இருக்கிறது. மிக அழகான முன்மாதிரி இருக்கிறதுங்கிறத நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது மதிப்பும் மரியாதையும் கண்ணியம் வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஸல்ல ஸலாத்துன் அலைய ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரன். என் மீது நீங்கள் ஸலவாத்து கூறினால் நீங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் 10 முறை அருள் செய்யப்படுவீர்கள். என் மேல நீ ஒரே ஒரு ஸலவாத்து சொன்னா படைத்த இறைவன் உங்கள் மீது 10 முறை அருள் செய்வான். ஆனா நீங்க இந்த ஸலவாத்தை எப்படி சொல்லணும் தெரியுமாங்கிறத சொல்லி கொடுக்கறாங்க. அது நீண்ட ஸலவாத்துல கமா சல்லைத்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம. இறைவா, நீ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நீ அவர்களுடைய அந்த குடும்பத்தாருக்கும் எவ்வாறு அருள் புரிந்தாயோ அதுபோன்று எனக்கும் எனது குடும்பத்தாருக்கும் அருள் புரிய அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தியுங்கள். கமா பாரக்க அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நீ அவர்களுடைய அந்த குடும்பத்தாருக்கும் எவ்வாறு நீ பரக்கத் புரிந்தாயோ அதுபோன்று எனக்கும் எனது குடும்பத்தாருக்கும் நீங்கள் பரக்கத்தை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள்னு இந்த அளவிற்கு சொல்றாங்கன்னா, அப்ப நாம பார்க்கணும், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவ புரட்சியின் தந்தையாக இருந்திருக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவரை தூக்கி புகழின் உச்சாணி கொம்புல வைக்கிற ஒரு வசனத்துல எப்படி, வமன் அக்ஸனு மினல் தீனன் மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ் வ ஹுவ முஹ்ஸினுன். யார் அழகான மார்க்கத்தில் இருக்கிறார்கள் தெரியுமா? யார் நற்காரியம் செய்து தனது முகத்தை அல்லாஹ்வின் பாதையின் பக்கம் திருப்புகின்றாரோ, மேலும் வத்தப மில்லத இப்ராஹிம ஹனீஃபா, இப்ராஹிமுடைய மார்க்கத்தில் யார் இருக்கிறாரோ இவர்தான் சத்திய நெறியில் இருக்கிறார். நமக்கு எல்லாம் தெரியும், நம்மளுடைய மார்க்கம் எதுவென்று கேட்டால் இஸ்லாமிய மார்க்கம் என்று நாம் சொல்லுவோம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு பெயர் வைத்தவன் யார் தெரியுமா? நம்மை படைத்த இறைவன். எப்பொழுது ஹஜ்ஜத்துல் விதாவிலே அல்லாஹ் ஒரு வகையை இறக்குகின்றான், அல்லதி அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் வ நிஅமதி வலித்து லக்கும் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் நாம் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டோம், நம்முடைய அருளை இந்த மார்க்கத்தின் மீது நாம் பொழிந்து விட்டோம். இஸ்லாம் என்கின்ற வாழ்க்கை நெறியை உங்களுக்காக நாம் அதாவது பொருந்திக் கொண்டோம்னு சொல்றான்னா, இந்த இஸ்லாத்திற்கு மாற்றமாக ஒரு பெயரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே சொல்லுகிறார். இது நபி இப்ராஹிம் அவர்களுடைய ஒரு மார்க்கம். இப்படி எல்லா நிலையிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிகவும் சிறப்பிற்குரியவராக ஆக்கி வைத்திருக்கின்றார். ஆனால் நாம் இந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம்னு சொல்றோம்னா, நாம் இவ்வளவு ஆண்டு காலம் நம்மளுடைய ஒரு வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம், எவ்வளவு பெருநாளை நாம் கடந்திருப்போம், ஹஜ் பெருநாளை. ஒவ்வொரு ஹஜ் பெருநாளின் போதும் அந்த தியாக நிகழ்வை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். எப்படி அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் அல்லாஹ்வினுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க. ஆனா அது அன்றைய தினத்தோடு முடிந்து விட்டதா, அல்லது நாம் அவற்றை பாடமாக நாம் எடுத்துக்கொண்டு அது அத்தோடு முடியவில்லை, என்னுடைய மரணம் வரைக்கும் நான் அந்த ஒரு ஏகத்துவ செய்தியை எடுத்து செல்வேன் என்கின்ற போக்கில் நாம் அப்படிப்பட்ட நிகழ்வை நம்மளுடைய வாழ்க்கையில் பாடமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோமா? ஆனா அப்படி நாம எடுத்துட்டு எல்லாருமே அப்படிப்பட்ட ஒரு செய்தியை
நாம் எடுத்துக்கொண்டு போயிருந்தால் இன்றைய தினம் தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் கண்டிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டோம். ஏன் எப்படிப்பட்ட நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஊர்கள் தோறும் தர்காக்கள் இருக்கிறது, தெருக்கள் தோறும் ஒரு அவுலியாக்கள் இருக்கிறார்கள். நாம் ஒன்றை மிக அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். அவுலியாக்கள் என்றால் யார்? நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதர்கள், நம்மை போன்று இன்பம் துன்பம் எல்லாவற்றிலும் அவர்கள் இந்த உலகத்தில் பங்கெடுத்து நம்மை முந்தி சென்றவர்கள். அவங்க நல்லவங்களா இல்லையான்றதே நமக்கு தெரியாது. ஒரு பேச்சுக்கு நல்லவங்களா வச்சிருந்தாலும் நாம் அவர்களிடத்தில் சென்று போய் கையேந்தலாம? இந்த உலகத்திலேயே நாம் ஒரு மனிதர்கிட்ட போய் பேசுறோம்னு சொல்லி சொன்ன ஒரு நேரத்தில் ஒருத்தர் பேசுறது மட்டும்தான் நம்மளோட காதுல கேட்கும். ஆனா அவுலியாங்கிற பேர்ல அவர்களுக்கென்று ஒரு வணக்கத்தலத்தை ஏற்பாடு செய்துவிட்டு அவர்களை சுற்றி நின்று மக்கள் கேட்பாங்க, ஊர் முழுவதும் கேட்பாங்க, அந்த ஒரு நாடு முழுவதும் கேட்பாங்க, உலகம் முழுவதும் கேட்பாங்க. அப்படி கேட்டால் நமக்கு அந்த மகான் பதிலளிப்பார் என்பதையும் நம்பக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எச்சரிக்கையை சொல்றாங்க, என்ன தெரியுமா? அதாவது அவர்களில் ஒரு நல்ல மனிதர் இறந்து விட்டால் மக்கள் என்ன செய்வாங்களா? ஒரு அடக்கத்தலத்தின் மேல் வணக்கத்தலத்தை எழுப்பிக் கொள்கின்றனர். இவ்வாறு யார் செய்கிறார்களோ இவர்கள் தான் படைப்புகளில் மிகவும் கெட்டவர்கள். ஒரு மனுஷன் இறந்துட்டாருன்னு சொன்னா அவருடைய சமாதிக்கு மேல ஒரு வணக்கத்தலத்தை எழுப்பிக் கொள்றாங்க. இப்படி யார் செய்யறாங்களோ இவர்கள் தான் படைப்புகளில் மிகவும் கெட்டவர்களாக இருக்கிறாங்க. அதுலயும் ஒரு வரைமுறை இல்லை. யாருக்கெல்லாம் தர்காக்கள் எழுப்பப்படுகிறது? இந்த உலகத்துல பேரை கேள்விப்பட்டா நமக்கே சிரிப்பாக இருக்கும். சடை பக்கீர் அவுலியா, அவர் குளிக்கவே மாட்டார், தலையை சீவவே மாட்டார், தலை முழுவதும் சடை பின்னல்களாக இருக்கும். ஒரு நாள் மரணித்து விட்டார், அவர் அங்கேயே தோண்டி புதைச்சிட்டு அவருக்கு மேல ஒரு வணக்கத்தலம். பீடி மஸ்தான் அவுலியா, வாழ்க்கை முழுவதும் எந்த விதமான வணக்க வழிபாடுகளையும் செய்யாம உட்கார்ந்து வெறுமனே பீடியை மட்டுமே குடிச்சுக்கிட்டு இருந்திருக்கார். அவரு மௌத்தா போனா அவருக்கு மேல ஒரு வணக்கத்தலத்தை ஏற்பாடு செய்து விட்டு இவர் ஒரு மகான் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு யானை, அந்த யானை மரணித்து விட்டது. யானைக்கு ஒரு தர்காவை கட்டி நம்மளுடைய நாட்டில் வழிபடக்கூடிய முஸ்லிம்களை பார்க்கின்றோம். இது அல்லாமல் நாகூரில் அடங்கியிருக்கும் சாகுல் அமீதாக இருக்கட்டும், பாக்தாதில் அடங்கி இருக்கின்ற அப்துல் காதர் ஜெயிலானி, இப்படி ஊருக்கு ஊரு உலகத்தில் எந்த முக்கில் எந்த தர்காவாக இருந்தாலும் யாரும் நம்மளுடைய பிரார்த்தனைக்கு பதில் தர மாட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தர்கா என்கின்ற ஒரு கலாச்சாரத்தை வேரோடு அடித்து நொறுக்கிறாங்க. எப்படி? அவங்க சொல்றாங்க, என்னைய நீங்க புகழ்றதா இருந்தா எப்படி புகழணும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்லுங்க, என்னுடைய காலில் கூட நீங்கள் யாரும் விழக்கூடாது. இப்படி தான் புகழப்படுவதை விரும்பாத ஒரு மனிதருடைய ஒரு உம்மத்தாக நாம் இருந்து கொண்டு நாம் என்ன செய்யறோம்? ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு ஊரிலும் நாம ஒரு வழிபாட்டு தலத்தை கட்டி வைத்துக் கொண்டு இவர்கள் மகான்கள், இவர்கள் நாளை அல்லாஹ்விடத்தில் நமக்காக பரிந்து பேசுவார்கள், இவர்களை நாம் வணங்காவிட்டாலும் இவர்களுடைய கோரிக்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டிப்பாக செவிமடுப்பான் அப்படிங்கிற போக்கத்துல நம்மளுடைய வாழ்க்கை முறையை நாம் இந்த உலகத்தில் சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு இதை மிக கடுமையாக எதிர்க்கிறார்கள் தெரியுமா? அவங்க சொல்றாங்க, லஅனல்லாஹு யஹூத வன் நஸாரா, அதாவது யூதர்களையும் நஸராக்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சபிப்பானாக, நாசமாகட்டும்ங்கறாங்க. காரணம் என்ன? அவங்க தங்களுடைய நபிமார்களின் அந்த அடக்கத்தலங்களின் மேல் வணக்கத்தலங்களை ஏற்படுத்திக் கொண்டார்கள். இதன் காரணமாக யூதர்களையும் நஸராக்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சபிப்பானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு படி மேலே ஏறி அவர்களுடைய மரண தருவாயில் அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க தெரியுமா? அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி ஈதா, இறைவா என்னுடைய அந்த ஒரு கபரை விழா கொண்டாடும் இடமாக நீ ஆக்கிவிடாதே. அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி வஸன யுபன், யா அல்லாஹ் என் கபரை மக்கள் வணங்கும் இடமாக ஆக்கிவிடாதே. நாம் ஒட்டுமொத்த உம்மத்துகளாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடிய ஒரு நபர் யார் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க சொல்றாங்க, என்னுடைய கபர்ல விழா கொண்டாடும் இடமாக இறைவா நீ ஆக்கிவிடாதே.
என்னுடைய கபரை மக்கள் வணங்கும் இடமாக நீ ஆக்கிவிடாதே. இந்த அளவிற்கு அல்லாஹுவை தவிர மக்களின் வணக்க வழிபாடுகள் எந்த நிலையிலும் சிதறிவிடக் கூடாது என்பதில மிக உறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்க. ஆனா நாமே தர்கா வழிபாடு, அதை ஒட்டி நடக்கக்கூடிய சந்தனக்கூடு நிகழ்ச்சி, அதுல என்ன ஒரு ஆட்டம் என்ன ஒரு பாட்டம். சந்தனக்கூடு நிகழ்ச்சிக்கு போனா நமக்கு உண்மையாலே இறையச்சம் வருமா, அல்லது நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து வெளியேறக்கூடிய மக்களாக இருப்போமாங்கிறது நமக்கு தெரியாது. போய் பாருங்க, அப்ப தெரியும். ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி, கூத்தும் கும்மாளமுமாக வணக்க வழிபாடுகள் இல்லை, ஒரு இறை நினைவு இல்லை. பொழுதோட பாட்டு படிப்பாங்க, மோள அடிப்பாங்க, சாராயம் குடிப்பாங்க. இப்படி போதைப் பொருட்களை எடுத்துக்கொண்டு மக்களிடையே பெருமை அடிப்பதற்கும், நாங்க தான் இந்த ஊர்ல ஆளுன்னு காண்பிப்பதற்கும் ஊர்கள் தோறும் சந்தனக்கூடுகளை மக்கள் இழுக்கிறாங்க. நாம ஒன்றை விளங்கிக் கொள்ளணும், இப்படிப்பட்ட கலாச்சாரத்தை உடைக்கத்தான் ஏகத்துவ தந்தையாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எல்லா நேரத்திலும் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். ஆனா நாம் இவற்றை எதிர்க்காமல் இந்த உலகத்துல வாழுறோம்னு சொல்லி சொன்ன நரகத்திற்கு இட்டு செல்லும் பாதக செயல நமக்கு நாமே ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை எப்படியெல்லாம் எதிர்த்தார்கள் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கின்றான். இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனி ஒரு ஆளாக இருந்தாலும் ஒரு சமுதாயமாக இருந்தார். நாம இந்த பகுதியில கூட்டாக சேர்ந்து ஒரு பணியை செய்யறதற்கு எவ்வளவு வீரியம் வேண்டுமோ, எவ்வளவு ஆற்றல் வேண்டுமோ, எந்த அளவிற்கு மன வலிமை வேண்டுமோ, அவை அனைத்தும் தனி ஒரு ஆளாக இருக்கக்கூடிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது. எப்படியெல்லாம் அவர்கள் தனி ஒரு ஆளாக இருந்த இந்த ஒரு ஏகத்துவ, அதாவது இந்த ஒரு ஏகத்துவத்தை மக்களுக்கு எடுத்துட்டு போனாங்க. மூன்றே மூன்று செயல்பாடுகளை வைத்து நாம் முழுமையாக விளங்கிக் கொள்ளலாம். அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு நேர்வழி கிடைத்து விட்டால் முதலாவதாக அந்த ஒரு நேர்வழியை தன் குடும்பத்தாருக்கு சொல்ல வேண்டும். அதைத்தான் இங்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்றாங்க. முதலாவது போய் யாருக்கு சொல்றாங்க? தன்னை பெற்றெடுத்த தந்தைக்கு சொல்றாங்க. தந்தை என்ன செயல் செய்து கொண்டிருக்கிறார்? சிலையை வடிவமைக்க கூடியவராக, சிற்பியாக இருக்கிறார். போய் சொல்றாங்க, இது காலலி அபிஹி யா அபதி, என் அருமை தந்தையே, லிம தஅபுது மாலா இஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுஹ்னி அன்க ஷையா. நீங்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு இந்த கற்சிலைகளை நீங்கள் வணங்குறீங்களே, நீங்க இதை வணங்காதீங்க, தூய இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வாங்கன்னு போய் அன்பான ஒரு அழைப்பை கொடுக்கிறாங்க. எந்த அளவிற்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். பெற்றெடுத்த தந்தைக்கே ஒரு கோபம் ஏற்படுகிறது. கோபத்தில் அந்த தந்தை என்ன சொல்றாரு? கால ராஹிபுன் அன்த அன் ஆலிஹத்தி யா இப்ராஹிமு ல இல்லம் தன்தஹி ல அர்ஜு மன்னக வஹுஜுர்னி மலியா. இப்ராஹிமே, நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா எனக்கு உன் மேல ரொம்ப எரிச்சலா இருக்கு. அதாவது நான் பார்க்காத இடத்துக்கு நீயா ஓடிரு. நீ இங்க இருந்தேன்னு சொன்னா கல்லால் எரிந்து நான் உன்னை கொலை செய்வேன் சொல்லி அவங்க என்ன பண்றாங்க? தான் பெற்றெடுத்த பிள்ளையை விரட்டுறாங்க. ஆனா அந்த பிள்ளை நமக்கு கிடைத்த அந்த ஒரு ஏகத்துவம் நம்மளுடைய தந்தைக்கும் கிடைக்க வேண்டும் என்கின்ற உன்னதமான நோக்கத்தோடு வந்து சொல்றாங்க. ஆனா இப்படி சொன்ன உடனே நாம இருந்தால் இந்த உலகத்துல என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய வாப்பா கிட்ட போய் மார்க்கத்தை சொல்றோம், நம்மளுடைய அம்மா கிட்ட போய் மார்க்கத்தை சொல்றோம். சொல்லி நான் சொல்ற மாதிரி நீ இல்லன்னா வீட்டை விட்டு வெளியே போயிடணும், என்னுடைய சொத்துல உனக்கு எந்த பங்கும் கிடையாது, என்னுடைய வியாபாரத்துல உனக்கு எந்த பங்கும் இல்லை, நீ இந்த வீட்டினுடைய வாரிசு இல்லைன்னு சொன்ன நாம என்ன பண்ணுவோம்? ஓகேன்னு சொல்லிட்டு போக மாட்டோம். உடனே ஒரு ரிவர்ஸ் கீரை போட்டு நான் என்னுடைய அந்த ஜமாத் ஆக்டிவிட்டிஸை வந்து குறைச்சுக்கிறேன், நான் இப்படி இனிமே உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன், எனக்கு இதுவும் முக்கியம் அப்படின்னு பின்தங்க கூடியவர்களாக மாறுவோம். ஆனா இங்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? வமா ததுஊன மின் தூனில்லாஹ், உங்களை விட்டு நான் விலகிக் கொண்டேன் அப்படிங்கறத தெளிவாக தன் தந்தையிடத்துல சொல்றாங்க. உங்களை விட்டும் நீங்கள் அல்லாஹுவை அன்றி யாரை அழைக்கிறீர்களோ, யாரை வணங்குகிறீர்களோ, மேலும் அவைகளை விட்டும் நான் விலகிக் கொள்கிறேன். ஆனா இன்னைக்கு நம்ம நிலை எப்படி இருக்குங்கிறத நாம யோசிச்சு பார்க்கணும். நாம நமக்கு மேலுள்ளவர்களிடத்துல மாத்திரம் அப்படி இல்லை, நமக்கு கீழாக இருப்பார்களே,
நம்மளுடைய ஒரு பொறுப்பிற்கு கீழ் உள்ளவர்களிடத்துல கூட சொல்றதுக்கு ஒரு தைரியமோ ஒரு திராணியோ இல்லாத நிலையில் இருக்கிறோம். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு எச்சரிக்கையை சொல்றான். என்ன தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் வ அதுவல்லக்கும் ஃபஹ்தருஹும். நம்பிக்கை கொண்ட மக்களே, உங்களுக்கு உங்கள் மனைவியரிலும் உங்களின் பிள்ளைகளிடமும் விரோதிகள் இருக்கிறாங்க. நாம எந்த மனைவிக்காக எந்த பிள்ளைக்காக ரத்தத்தை வியர்வையாக சிந்து ஊர் ஊராக உலகந்தோறும் சுற்றி வெயில்ல வேகாத வெயில்ல கடும் மழையில கடும் குளிர்ல பாடுபட்டு பொருளாதாரத்தை சேர்க்கிறோமோ அந்த மனைவி மக்களை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், உங்களுக்கு உங்களின் மனைவியரிலும் உங்களின் பிள்ளைகளிலும் விரோதிகள் இருக்கிறாங்க. எப்ப விரோதிகளாக மாறுவாங்க? இந்த உலகத்துல மாற மாட்டாங்க. மார்க்கத்தை நாம் அவர்களுக்கு சொல்லவில்லை என்று சொன்னால், ஏகத்துவத்தின் அதாவது அந்த ஏகத்துவத்தின்பால் நாம் அவர்களின் பாதங்களை உறுதிப்படுத்தவில்லை என்று சொன்னால் மறுமையில் வந்து நம்மளை பிடிப்பாங்க. அல்லாஹ் இவர் வெளியே ஜமாத்துன்னு போனாரு, ஊர் ஊரா போய் பேசினாரு, எல்லாருக்கும் ஏகத்துவத்தை சொன்னார், ஆனால் என்னிடத்தில் கடுகளவு கூட இந்த ஏகத்துவத்தை அவர் எத்தி வைக்கல. சொல்லி இருந்தால் நானும் கண்டிப்பாக பின்பற்றி இருப்பேன், அவரை நீ புடி அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் செய்த நன்மைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்தமாக தூக்கி கொடுத்துருவான், நம்மையும் சேர்த்து நரகத்தில் அடிப்பான். அப்ப நாம் முதலாவது செய்தியாக என்ன விளங்க வேண்டும்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஏகத்துவ புரட்சியிலே நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த சத்திய மார்க்கத்தை வலியுறுத்தி சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஊர் மக்களுக்கு அவங்க போய் வந்து அதாவது அந்த ஊர் மக்களுக்கு போய் வந்து உபதேசம் செய்யறாங்க. எந்த அளவிற்கு? மிக அழகாக மிக நேர்த்தியாக பாமரருக்கு கூட புரிகின்ற வகையில இறைவன் என்றால் யார், இறைவனுடைய தகுதிகள் என்ன, இறைவன் என்பதற்குண்டான அத்தாட்சிகள் என்ன, நாம் அந்த இறைவனை எவ்வாறு நம்ப வேண்டும் என்கின்றதுல மிக அழகாக புரிய வைக்கிறாங்க. எப்படி? மக்களோடு மக்களாக இருக்கிறாங்க, மக்களுக்கு மத்தியில இவர்களாக வந்து பேசிக்கொள்றாங்க. எப்படி? அதாவது வானத்தை பார்த்து சொல்றாங்க, இதோ நட்சத்திரம், இதுதான் என்னுடைய இறைவன். சொன்ன உடனே மக்கள் எல்லாம் ஆமா ஆமா இதுதான் எங்கள் இறைவன் சொல்றாங்க. மறுநாள் விடிஞ்ச உடனே நட்சத்திரம் போயிருச்சு, கொஞ்ச நேரத்துல மறைஞ்சிருச்சு. உடனே நிலவை பார்க்கிறாங்க, இதுதான் என் இறைவன். அந்த நட்சத்திரம் கிடையாது, ஏன்? அது மறைஞ்சு போச்சு. மக்களும் ஆமா நிலவுதான் எங்கள் இறைவன் சொல்றாங்க. கொஞ்ச நேரம் காலையில பார்த்தா நிலவும் போயிருச்சு, காலையில சூரியன் வருது. சூரியனை பார்த்தோன்னு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நிலவு நம் இறைவன் கிடையாது, சூரியன் தான் நம் இறைவன். மக்களும் ஆமாங்கிறாங்க. இப்படி சொல்லி சாயங்கால சூரியனும் மறைஞ்சிருச்சு. இந்த நேரத்துல இப்படியே மக்களுக்கு என்ன பண்றாங்க? சிந்தனையை தூண்டுகின்ற விதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறையக்கூடியவனாக இருக்க மாட்டான். நம்மை பரிபாலிக்கின்ற இறைவன் எல்லா நேரத்திலும் நம்மை கண்காணிக்க கூடியவனாக இருப்பானே தவிர அவன் ஒருபோதும் மறைந்து போக மாட்டான் என்கின்ற ஏகத்துவ சிந்தனையை மறைமுகமாக ஊற்றாங்க. இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல மக்கள் யாரும் கேட்பதாக இல்லை. உடனே என்ன சொல்றாங்க தெரியுமா? ஊரோடு ஒத்துவாள்னு அவங்களும் சேர்ந்து போயிடல. இன்ன அபுரா மின்கும் மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ், உங்களை விட்டும் நான் விலகிக் கொண்டேன். நீங்கள் அல்லாஹுதான் உங்கள் இறைவன் என்பதை ஏற்றுக்கொள்ளும் வரை, ஹத்தா துமினூன பில்லாஹி வஹ்தா, நீங்கள் அதை உண்மையாக ஏற்றுக்கொள்ளும் வரை நீங்கள் வேறு நான் வேறு. ஊராக இருந்தாலும் தன்னை பெற்றெடுத்த தந்தையாக இருந்தாலும் ஏகத்துவம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு வரும் பொழுது மிக உறுதியாக இருக்கிறாங்க, நேர்த்தியாக சொல்றாங்க, எளிமையாக புரிய வைக்கிறாங்க. மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் மீண்டும் முயற்சி செய்யறாங்க. ஆனா ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று பகிரங்கமாக அவர்கள் சொல்லும் பொழுது ஏகத்துவத்திற்கு அதாவது அந்த ஒரு ஏகத்துவத்திற்கு எதிராக அவர்கள் கடுமையான நிலைப்பாடு எடுக்கும் பொழுது நீங்கள் வேறு நான் வேறு என்கின்ற செயலை மிக உறுதிப்படியாக அவங்க சொல்றாங்க. ஆனா நாம இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு வரும் பொழுது ஊர் ஒற்றுமை, ஜமாத் ஒற்றுமை, இன்ன பிற ஒற்றுமை, சமுதாய ஒற்றுமைன்னு ஒற்றுமையை மையமாக வைத்து நீங்கள் எந்த கொள்கையில் வேண்டுமானாலும் இருந்து கொள்ளுங்கள். ஆனா நாம் எல்லாம் முஸ்லீம், நீ ஏகத்துவத்துல முழுமையாக நுழை, உனக்கு தர்கா பிடிக்குமா நீ போ, நீ ஜெண்டா தூக்குறியா நீ போய் தூக்கு, நீ பஞ்சா அடிக்கிறியா வீட்டுல தாராளமாக அடித்துக்கொள். ஆனா முஸ்லீம் என்கின்ற நோக்கத்துல ஒற்றுமையாக வாழலாம். அவை அனைத்தும் போலியான ஒற்றுமை.
அப்படிப்பட்ட ஒற்றுமை அனைத்தும் இந்த உலகத்தோடு முடியக்கூடியதாக இருக்கிறது. நாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை தெளிவாக மக்களுக்கு எடுத்துச் சொல்கின்றோம் என்று சொன்னால், சமுதாயத்திற்கு எடுத்துச் சொல்கின்றோம் என்று சொன்னால், எந்த விதமான சமரசமும் நாம் கொள்ள வேண்டிய தேவையே இல்லை. எந்த விதமான ஒரு வளைவு நெளிவும் செய்யக்கூடிய ஒரு மிக உன்னதமான அவசியம் நமக்கு இல்லவே இல்லை. கூலி கூறுக வேண்டிய ஒரு தேவை நமக்கு என்றென்றும் இல்லை. அது யாருக்காகவும் இல்லை. ஆட்சி அதிகாரமாக இருந்தாலும் நாம் மிக அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடை எடுக்க வேண்டிய தேவை இல்லை. மூன்றாவது செய்தி என்ன? தன் நாட்டின் மன்னனுக்கு அவர்கள் செய்கின்ற அந்த ஒரு ஏகத்துவ சிந்தனை, இவர்களுடைய அந்த போக்கு ரொம்ப வீரியமாக இருப்பதை கண்டு அந்த நாட்டின் மன்னன் அவர்களை அழைக்கின்றான். எந்த நோக்கத்தில் அழைக்கிறான்? இன்னைக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே கண்டிப்பாக காலி செஞ்சிடணும், இவர் இப்படியே விட்டோன்னு சொன்ன இவர் ஏகத்துவம், ஓரிரை கொள்கை, அல்லாஹ்தான் உங்கள் இறைவன் என்கின்ற செய்தியை மக்கள் மத்தியில சொல்லிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு கூப்பிடுங்க அரண்மனைக்குன்னு கூப்பிடுறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் அந்த செய்தியை மிக அழகாக நமக்கு பதிவு செய்றான். எப்படி? அலம் தர இலல்லதீன ஹாஜ்ஜ இப்ராஹிம பி ரப்பிஹி, இறைவன் விஷயமாக தர்க்கத்திற்கு இப்ராஹிமை அழைத்தானே, நபியே நீர் அவனை பார்க்கவில்லையா? தர்க்கம் செய்வதற்காகவே அவன் அழைத்தான் என்பதையும் இங்கே அல்லாஹ் நமக்கு சொல்கின்றான். தர்க்கம்னா என்ன? தர்க்கம் என்று சொன்னால் ஒரு செயலுக்கு முடிவை ஏற்கனவே தீர்மானித்து விட்டு நாம அதன்பால் நோக்கி நம்மளுடைய அந்த ஒரு விவாதங்களை அமைத்துக் கொள்வதுதான் தர்க்கம். பேசி முடிவெடுக்கிறோம்னு முடிவில் அவன் கூப்பிடல, முடிவை எடுத்துட்டு அந்த முடிவிற்கேற்ப நாம் அவரிடத்துல போய் பேசணும். இப்படி அவங்கள கூப்பிடுறான். கூப்பிட்டுட்டு கேட்கிறான், நபி இப்ராஹிமே நீ உன்னுடைய அந்த இறைவன் சொல்றியே, உன் இறைவன் என்றால் யார்? உன் இறைவன் எப்படிப்பட்டவன் எனக்கு சொல்லு. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இது கால இப்ராஹிமு ரப்பி அல்லதி வயுஹி வயுமீத், என் இறைவன் உயிர்ப்பிப்பான், என் இறைவன் மரணிக்க செய்வான். எங்கள் இறைவன் என்பவன் உயிரை கொடுப்பான், உயிரை எடுப்பாங்கிறான். நானும் அவ்வாறு செய்வேன் என்பது போன்று இரு நபர்களை அழைத்து ஒருவரை மன்னித்து விடுகிறான், ஒருவரை அங்கே வந்து கொலை செய்து விடுகிறான். இதை பார்த்தவுடன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக அழகாக சுதாரித்துக் கொள்றான். இவனுக்கு இந்த ஏகத்துவத்தை எப்படி சொல்ல வேண்டும் தெரியுமா? நாம் இப்படி சொன்னா இவனுக்கு புரியாது, வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கால இப்ராஹிமு ஃப இன்னல்லாஹ யஹ்தி பிஷம்ஸி மினல் மஷ்ரிகி ஃபஅத்தி பிஹா மினல் மக்ரிபி, என் இறைவன் சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்க செய்வான், நீ முடிந்தால் மேற்கிலிருந்து நீ உதிக்க செய்யி. என் இறைவன் உயிர்ப்பிப்பான், மரணிக்க செய்வான்னு சொன்ன உடனே அதை நீயும் பண்ணி காமிச்சிட்டேன்னு சொன்னல. ஆனால் என் இறைவன் சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்க செய்வான், நீ இறைவனாக இருந்தால் அதை இன்னைக்கு மேற்கிலிருந்து உதிக்க செஞ்சு காட்டு. சொன்ன உடனே அல்லாஹ் சொல்றான், புகித்தல்லதி கஃபர், அந்த மன்னன் வாயடைத்து போனான். இப்படி ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஒரு அதிகாரத்திலும் இருந்தாலும் சரி, ஏகத்துவத்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் அழகாக உன்னதமாக எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. காரணம் என்ன தெரியுமா? அலால் இல்லாஹி தீனுல் ஹாரிஸ், இந்த சத்திய மார்க்கம் நம்மை படைத்த அல்லாஹ்விற்கு சொந்தமானது. இன்றைக்கு அமைப்புகளாக, கூட்டமைப்புகளாக, பல்வேறு அரசியல் கட்சிகளாக இருந்து கொண்டு இந்த சமுதாய மக்களுக்கு ஒரு பாதிப்புனா கூட வாயை திறக்க மாட்டான். நமக்கு 2 சீட்டு போயிரும், நமக்கு அவர்களுடைய அந்த ஒரு கரிசனம் போயிரும், கருணை போயிரும், நாளைக்கு நம்மள அவங்க சேர்க்க மாட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில சமுதாய மக்களுக்கு பாதிப்புனாலே வாயை திறக்க மாட்டாங்கன்னு சொன்ன ஏகத்துவத்தை இப்பொழுது இருக்கக்கூடிய மக்கள் எப்படி சொல்வாங்க? ஆனா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கொள்கையை நாம் பின்பற்றுகின்றோம் என்று சொன்னால் இந்த சத்திய மார்க்கத்தை உறக்க சொல்ல வேண்டும், உறுதியாக சொல்ல வேண்டும், மிகவும் வீரியமாக சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த ஒரு இணை வைப்புங்கிறது இருக்குல்ல, அது அல்லாஹ்விடத்தில் மிகவும் பாதகமான ஒரு மிக பிரியமான ஒரு பாவமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்க்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நமக்கு அல்லாஹ் சொல்கிறான், எப்படி தெரியுமா சொல்றான்? நப்பி இபாதி, நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற எல்லா வகையுமே நீங்க மக்களுக்கு சொல்லுவாங்க தான். ஆனா மிகவும் குறிப்பாக அல்லாஹ் சொல்றான், நப்பி இபாதி, நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள். என்ன சொல்றான்? அன்னி அனல் கஃபூருர் ரஹீம், நான் மன்னிப்பவனாகவும் மிகவும் அருள் புரிகின்றவனாகவும் இருக்கின்றேன்.
நாம் மன்னிப்பதை போன்று ஒரு யாரும் மன்னிக்க முடியாது. நான் ஒரு மனிதருக்கு அருள் செய்வதை போன்று யாரும் செய்ய முடியாது. அப்படி இருக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு இணை வைத்த நிலையில, ஏகத்துவத்தில் உறுதியாக இல்லாத நிலையில ஒரு மனிதன் எவ்வளவு நன்மை மூட்டைகளை செய்திருந்தாலும், எவ்வளவு நன்மை தட்டுகளோடு நாளைக்கு போய் மறுமையில அவன் நின்றாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீ ஒண்ணுமே செய்யல அப்படின்பா. காரணம் என்ன? இந்த உலகத்திலேயே மிக அழகான ஒரு எடுத்துக்காட்டுல நம்ம விளங்கிக்கிறலாம். ஒரு கட்டிடம் எழுப்பப்படும் பொழுது அதனுடைய அஸ்திவாரம் சரியாக மிக உறுதியாக இல்லாமல் நாம அதன் மீது எவ்வளவு செலவு செய்து எவ்வளவு கோடிகளை கட்டி எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மாளிகையை எழுப்பினாலும் அது 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. காரணம் என்ன? எப்பொழுது வேண்டுமானாலும் இடிந்து விழலாம். அது உறுதியாக இல்லாத நிலையில் அதில் யாரும் வசிக்க மாட்டாங்க, யாரும் அதை விரும்ப மாட்டாங்க, யாரும் அதை வாங்க மாட்டார்கள். அதே போன்றுதான் ஏகத்துவ உறுதி இல்லாமல், ஏகத்துவத்திலே உறுதிப்பாடோடு இல்லாமல் செய்யப்படுகின்ற எந்த காரியமாக இருந்தாலும், எந்த நன்மையாக இருந்தாலும் நாளை நம்மை படைத்த இறைவனிடத்திலே எந்த கூலியும் இல்லை. ஏனென்று சொன்னால் மிக அடிப்படையான விஷயம் சரியில்லாத பொழுது நாம் அதற்கு மேல் செய்த எந்த நன்மைகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டான். மன்னிப்பவன் தான் செய்கின்ற அந்த மன்னிப்பை நிப்பாட்டிக்கிறான். எவ்வளவோ அருள் செய்யக்கூடியவன் தான் செய்கின்ற அருளை நிறுத்திக் கொள்கின்றான். காரணம் என்ன? உன்னே ஒன்றுதான், நான் என்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்கின்ற விஷயத்தில் இவர்கள் எனக்கு இணையாக, எனக்கு துணையாக அல்லது ஒரு கற்பனையில் கூட அவங்க வச்சுட்டாங்க. நான் அவர்களுடைய நன்மையை ஒரு காலம் கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டேன். இந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடுமையாக கோபப்படக்கூடிய ஒரு விஷயமாக இந்த இணை வைப்பு இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவிற்கு சொல்றான் தெரியுமா? அல்லாஹ்விற்கு இணை வைத்தால் அவன் எந்த பாவத்தையும் மன்னிக்க மாட்டான். எந்த அளவிற்கு அல்லாஹ் சொல்றான்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நேரடியாக சொல்கிறான், வலக்கத ஊகிய இலைக்க வ இலல்லதீன மின் கப்லிக வ இன் அஷ்ரக்த வ யஹபதன்ன அமலுக வ தகூனன்ன மினல் ஹாசிரீன். நபியே, நீர் இணை வைத்தாலும் உம்முடைய பாவங்கள், அதாவது நீங்கள் செய்த நல்லறங்கள் அனைத்தும் முற்றிலுமாக அழிந்து போய்விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற நன்மைகளை செய்ய முடியுமா? யாராவது செய்ய முடியுமா? இரவு முழுவதும் நின்று வணங்குவார்கள். அவங்க எல்லா நிலையிலும் தன் இறைவனுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தாங்க. இந்த நபியை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான், நபியே, நீர் இணை வைத்தாலும் உம்முடைய பாவங்கள் அனைத்தும் அழிந்து போகிவிடும். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தௌஹீதுவாதிகளாக இருக்கக்கூடிய நாம் சிந்திக்க வேண்டும். இப்படிப்பட்ட அந்த இணை வைப்பு என்கின்ற பாதக செயல் நம்மளுடைய சமூகத்தில் வேரூன்றி இருக்கிறது. நம்மால் முடிந்த அளவிற்கு இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை நாம மக்களிடத்தில் வீரியமாக எடுத்துச் செல்ல வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நாம இன்னைக்கு தௌஹீதுவாதிகளாக வாழ்ந்துவிட்டு மரணித்து விடுவோம். அல்லாஹ் நாடினால் நாம் வருங்கால சந்ததிகளை கணக்கில் கொள்ளாமல் நாம் சென்றவர்களாக ஆகிவிடுவோம். இன்னைக்கு நாம சொல்லலன்னு சொன்ன நமக்கு வரக்கூடிய சமுதாயம் அல்லாஹ் என்றால் யார் என்பது தெரியாது, நபிமார்களை பற்றி தெரியாது, வேதங்களை பற்றி தெரியாதவர்களாக, இணை வைப்பாளர்களாக, காபிர்களாக மாறக்கூடிய நிலையில் நாம் அவர்களை விட்டு விடுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதைத்தான் நமக்கு தன் திருமறை குர்ஆன் வாயிலாக சொல்லி காண்பிக்கின்றான். எப்படி? வமா கான ஸலாத்துக்கும் அனில் பைத்தி இல்லா மக்கா அவ் தஸ்பியா. மக்கத்து காஃபிர்களின் வணக்கம் என்பது கை தட்டுவதும் சீட்டி அடிப்பதுமாகும். எந்த காபாவை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் எழுப்பி ஓரிரை கொள்கையை, மிகவும் உன்னதமான ஒரு கொள்கையை மக்களுக்கு சொன்னாங்களோ, அதே காபாலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஒரு சிலை வைக்கப்பட்டது. காரணம் என்ன? ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்திற்கு ஏகத்துவத்தை உறுதியாக சொல்லாதனுடைய ஒரு விளைவு. எனவே இங்கு வந்திருக்கக்கூடிய நாம் இன்றைய தினத்திலிருந்து ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன? ஏதோ ஒரு 10 மாத காலம் நாம் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அஜெண்டாவை எடுத்துட்டு போயிட்டோம். இந்த மீட்டிங்கை போட்டு இன்னையோட முடிச்சுக்கிறோம். அப்படி இல்லாம என் இறுதி மூச்சு உள்ளவரை நான் இந்த ஏகத்துவத்திற்காக வாழ்வேன். அப்படிப்பட்ட ஏகத்துவத்தில் நான் நிலைத்திருப்பேன். என்னுடைய அந்த ஒரு குடும்பத்தாரையும்
நான் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் என்னுடைய உறவுகளையும் அந்த ஏகத்துவத்தில் உறுதியாக இருப்பதற்கு நான் என்னுடைய எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வேன் என்கின்ற சிந்தனையை ஏந்தியவர்களாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இந்த ஒரு ஏகத்துவ புரட்சியை நாம் தொடருவோம். வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கருணை புரிவானாக என்று பிரார்த்தித்து நான் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தது மாவட்ட நிர்வாகி சகோதரர் இக்ரமுல்லா அவர்கள் தீர்மானம் வாசிப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தீர்மானங்கள் வாசிக்கும் பொழுது கடைசியா முடிக்கும் பொழுது அல்லாஹ் அக்பர் ஒரு ஆணித்தரமாக நம்ம அந்த வாய்ஸை ரைஸ் பண்ணி நம்ம சொல்லணும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் செங்கல்பட்டு கிளை சார்பாக பிப்ரவரி 16ஆம் தேதி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த திருமுனை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்: முதலாவது, திருப்பரங்குன்றமும் சென்னை உயர் நீதிமன்றத்தின் அணுகுமுறையும் திருப்பரங்குன்ற விவகாரத்தை கொண்டு தமிழக அளவில் மத மோதலை உருவாக்க நினைத்த சங் பரிவாரங்கள் சென்னையில் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்த காவல்துறையால் அனுமதி மறுக்கப்பட்டதை தொடர்ந்து அனுமதி வழங்க சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு செய்து இருந்தனர். அவர்களின் தீய நோக்கத்தை புரிந்து கொண்டு சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி இளந்திரையன் அவர்கள் ரிட் மனுவை தள்ளுபடி செய்துள்ளார்கள். அனுமதியை அமைதியை விரும்பும் அனைத்து மக்களின் புகலிடமாக நீதிமன்றங்களை பார்க்கும் வகையில் அமைந்துள்ள இந்த தீர்ப்பை மனதார வரவேற்கின்றோம். ஒன்றிய பட்ஜெட் நிதி அமைச்சரின் ஆணவ போக்கு. ஒன்றிய பட்ஜெட்டில் அடித்தட்டு மக்கள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளனர். வழக்கம் போல் நிதி ஒதுக்கீட்டில் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டு உள்ளது. இது குறித்து தமிழக எம்பிக்கள் திருச்சி சிவா உள்ளிட்டவர்கள் கேள்வி எழுப்பும் போது கடும் ஆணவ போக்கில் அவர் பதில் அளித்துள்ளார். ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் தமிழக விரோத போக்கை இந்த தெருமுனை கூட்டத்தின் வாயிலாக வன்மையாக கண்டிக்கின்றோம். வக்ஃப் வாரிய மசோதா பட்ஜெட் கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவில் பொதுமக்கள் மற்றும் எதிர்க்கட்சிகளின் எந்த கருத்தையும் ஏற்காமல் அனைத்தையும் புறக்கணித்து கூட்டு பாராளுமன்ற குழு அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. மேலும் வழக்கத்திற்கு மாறாக எதிர்க்கட்சிகளின் டிசன்ட் நோட் என்னும் எதிர்கருத்துகள் கூட அறிக்கையில் சேர்க்கப்படவில்லை. சுமார் 4 கோடி மக்கள் இந்த சட்டத்திற்கு எதிராக ஜேபிசியிடம் கருத்துகள் தெரிவித்துள்ளனர். அதில் ஒன்று கூட பரிசீலிக்கப்படாதது பாஜகவின் தீய எண்ணத்தை படம் பிடித்து காட்டிக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்களின் சொத்துக்களை பறிக்க துடிக்கும் ஒன்றிய பாஜகவின் முயற்சிகளை ஜனநாயக ரீதியாக முறியடிப்போம் என இக்கூட்டத்தின் வாயிலாக சொல்லிக் கொள்கின்றோம். சந்திரபாபு நாயுடுக்கான கோரிக்கை: வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவில் நடுநிலையை பேணுவோம் என்ற நிலைப்பாட்டில் இருந்த ஆந்திராவின் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேச கட்சி தற்போது அதற்கு ஆதரவாக வாக்களித்திருப்பது ஆந்திர முஸ்லிம்களுக்கு செய்யும் துரோகமாகும். இந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் வாக்களிப்பிற்காக வரும்போது ஆந்திர முஸ்லிம்களின் நலனையும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படைகளையும் கருத்தில் கொண்டு இந்த சட்டத்திற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்களை இந்த திருமுனை கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம்.
செங்கல்பட்டு தட்டான்மலை தெரு, கே தெரு, பாசி தெரு, இன்னும் மற்ற தெரு பகுதிகளில் தெருநாய்க்களின் தொல்லை அதிகரித்து வருவதால் பெண்கள், சிறுவர்கள், முதியவர்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி உள்ளதால் நாய்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதை போர்க்கால அடிப்படையில் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக கட்டுப்படுத்துமாறு இத்தெருமுனை கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் கஞ்சா, அபின், மது மற்றும் பல போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்துள்ளது. இதனால் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இதை அடியோடு ஒழிக்க நடவடிக்கை எடுக்கும்படி நகராட்சி மற்றும் காவல்துறையை இத்தெருமுனை கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். அல்லாஹு அக்பர். செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் தொடர்ச்சியாக கொலை, கொள்ளை, திருட்டு போன்ற சமூக விரோத செயல்கள் நடைபெற்று வருகிறது. இனிமேலும் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கும்படி மாவட்ட மற்றும் மாநில காவல்துறை அதிகாரிகளுக்கு இத்திருமணி கூட்டம் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். செங்கல்பட்டு கே தெரு, தட்டான்மலை தெரு மற்றும் சுற்றியுள்ள தெருக்களில் மின் விநியோகம் சீராக இல்லாத காரணத்தினால் அடிக்கடி வீட்டு மின்சார பொருட்கள் பாதிப்பு அடைகிறது. எனவே இதை சரி செய்யும்படி மின்வாரிய துறை அதிகாரிகளுக்கு இத்தெருமுனை கூட்டம் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாவது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில செயலாளர் சகோதரர் என் ஃபைசல் அவர்கள் இஸ்லாம் கூறும் சமூக சீர்திருத்தம் என்ற தலைப்பின் கீழாக உரையாற்றுவார்கள். السلام عليكم ورحمة الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இன்றைய தினம் செங்கல்பட்டு கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மார்க்க விளக்க திருமுனை கூட்டத்தின் வாயிலாக இஸ்லாம் கூறும் சமூக சீர்திருத்தம் என்ற தலைப்பின் கீழ் நான் பேச பணிக்கப்பட்டுள்ளேன். பொதுவாக இந்த சமுதாயம் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் பல்வேறு நிலைகளில் சீர்கட்டு தன்னுடைய மனித இயல்புக்கு மாற்றமாக இறை கட்டளை எவ்வாறு இருந்ததோ, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மனிதர்களை எவ்வாறு படைத்தான், எவ்வாறு வாழச் சொன்னான், அந்த கட்டளைகளை நாம் எப்படி பின்பற்றி வாழ வேண்டும், இறைவனுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டால் இந்த உலகம் எது போன்ற நிம்மதிகளை பெறும், இந்த உலகத்தில் எப்படி ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் அனைவரும் சமமாக பார்க்கப்படுவார்கள், இறைவன் வகுத்து தந்த பாதையை இந்த உலகம் சரியாக அமைத்துக் கொள்ளும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே பஞ்சம் நீக்கப்படும், பசி நீக்கப்படும், கொலை கொள்ளைகள் நீக்கப்படும், மனிதர்களிலே உயர்வு தாழ்வு இருக்காது, கற்பழிப்பு இல்லாமல் இருக்கும், இன்னும் பெண் சிசுக்கள் கொலையிலிருந்து பாதுகாக்கப்படும். எல்லா விஷயத்திற்கும் திருமறை குர்ஆன் வழிகாட்டுகிறது. நபிகள் நாயகம் அழகான தீர்வுகளை மேற்கொள்கின்றார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்திற்கு ஏற்ற எல்லா செய்திகளையும் தன் அருள்மறையாம் திருமறை வாயிலாகவும் காலத்திற்கு ஏற்ப நபிமார்களை இந்த உலகத்திற்கு அனுப்புவதன் மூலமாகவும் தீர்வுகளை எவ்வளவுதான் நாம் சொன்னாலும் தான் மனிதன் தன்னை திருத்திக் கொள்ளாத நிலையிலும், மனிதன் அதை செவி கொடுத்து வாங்காத நிலையிலும் இந்த உலகத்தை திரும்ப 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 சீர்கட்டு கொண்டே செல்லக்கூடிய காட்சிகளைத்தான் பார்க்கிறோம். ஒரு செய்தியை நீங்கள் ஆழமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் இன்று இருக்கக்கூடிய இன்றைய சூழல் 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி இருந்தது? நபிகளார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபித்துவத்தை பெறுவதற்கு முன்பாக மக்கமா நகரிலே குறைசி சமுதாயம் எப்படி வாழ்ந்தது,
அந்த மக்கள் எப்படி தங்களை இந்த சமுதாயத்திலே அங்கீகரித்துக் கொண்டிருந்தார்கள், இந்த சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய தீமைகளில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள், அதையெல்லாம் நம்முடைய மனக்கண்ணிலே கொஞ்சம் கொண்டு வந்து பார்த்தால்தான் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எவ்வளவு பெரிய அருள்மறையாம் திருமறை கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக இந்த இஸ்லாமிய சமுதாயம் மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தை சார்ந்து வாழக்கூடிய இன்ன பிற மக்கள், அது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அது இந்து சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், அல்லது வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, நாம் நம்பிக்கையில் மாறுபட்டாலும் மனிதர்களாக ஒன்றிணைய வேண்டும், மனிதர்களாக ஒரு கரத்தை பிடிக்க வேண்டும், மனித நேயங்களை வெளிப்படுத்த வேண்டும், மனிதர்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வுகள் பிரிவினைகளை பார்க்க கூடாது. ஒருவருக்கொருவர் உதவுவதன் மூலமாகத்தான், ஒருவர் மீது ஒருவர் கருணை காட்டுவதன் மூலமாகத்தான் இந்த உலகத்திலே அமைதி நிலவும், இந்த உலகத்திலே நிம்மதி பெருகும், இந்த உலகத்தில் எல்லோரும் சந்தோஷமாக வாழ முடியும் என்ற செய்தியை திருமறை நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறது. இந்த சமுதாயம் எப்படி இருந்தது, உலக சூழல் எப்படி இருந்தது, நீங்க நல்லா எடுத்து பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் ஏற்றத்தாழ்வுகள் மிகைத்திருந்தது. மனிதர்களை தாழ்ந்தவர்களாக எண்ணினார்கள், தங்களை உயர்ந்தவர்களாக எண்ணினார்கள். குறைஷிகள் மற்றவர்களை எல்லாம் அற்பமாக கருதினார்கள். தாங்கள் தான் உயர்ந்தவர்கள், தங்களை தவிர அனைவருமே தாழ்ந்தவர்கள் என்ற மனநிலையில் தான் திருமறை குர்ஆன் அழகான வசனத்தை இறக்கி காட்டியது. ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் ஒரு செய்தி சொன்னது. என்ன செய்தி தெரியுமா? யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் ذكر وانثى, உங்கள் அனைவரையும் நாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்துதான் படைத்தோம். உங்களுக்கிடையே ஏற்றத்தாழ்வு கிடையாது, வேறுபாடு கிடையாது, உயர்வு தாழ்வு கிடையாது, தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்ற நிலை கிடையாது. இந்த உலகத்துக்கு இஸ்லாம் கொடுத்த அழகான சீர்திருத்த வாக்கியம் என்ன தெரியுமா? சீர்திருத்த கருத்து என்ன தெரியுமா? இந்த செய்தியை நோக்கி இன்னைக்கு உலகமே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த சமுதாயத்திலும் இதை மேற்கொள்ள முடியவில்லை. ஏற்றத்தாழ்வு நீக்க வேண்டும், ஜாதிய அடிப்படைகள் ஒழிக்கப்பட வேண்டும், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இல்லாமல் அனைவரையும் சமமாக பார்க்கப்பட வேண்டும், மனிதனை பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு என்ற நிலை மாற்றப்பட்டு எல்லோரையும் எல்லோருமாக மதிக்கப்பட வேண்டும் என்று நாட்டில் எவ்வளவோ சட்டம் கொண்டு வர்றான். நடக்கல, இன்னைக்கு வரைக்கும் நடக்கல. வேங்கை வயல் பிரச்சனை நமக்கு தெரியும். மனித மலங்களை மனிதர் குடிக்கும் நீரிலே கலக்கும் நிலையிலே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே, மனிதர்கள் தங்களை அந்த புத்திகளை வெளிப்படுத்தி என்ன காரணம்? அவன் தன்னை உயர்ந்தவன் என்று நினைக்கிறான், பிறரை தாழ்ந்தவன் என்று நினைக்கிறான். என் தெருவில் நீ செருப்பு போட்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறான், என் முன்னால நீ தோல்ல துண்டு போட்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஏன் நினைக்கிறான்? நான் உயர்வாக படைக்கப்பட்டுள்ளேன், நான் மேல்நிலையில் படைக்கப்பட்டுள்ளேன், நீ கீழிருந்து படைக்கப்பட்டுள்ளாய். படைப்பினங்களில் வேறுபாடை காட்டுகின்றான், படைத்தலில் அவன் குறையை ஏற்படுத்துகிறான். இவர்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் இந்த சமுதாயத்தை சீர்திருத்தக்கூடிய மிகப்பெரிய சீர்திருத்தவாதியாக நபிகளால் அனுப்பப்பட்டார்களே. ஒரு செய்தியின் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அழகான கருத்தை சொன்னார்கள். நாம் அனைவரும் மனிதர்கள் தான், நாம் அனைவரும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து வந்தவர்கள் தான். இது யாரும் தலையிலிருந்து படைக்கவில்லை, யாரும் காலிலிருந்து படைக்கவில்லை, யாரும் தோளிலிருந்து படைக்கப்படவில்லை. ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைக்கப்பட்டதன் விளைவாக நீங்கள் அனைவரும் ஒரு தாய் மக்கள் தான். யாரு சொல்றாங்க தெரியுதா? நீ ஹிந்துவாக இருந்துட்டு போ, நீ முஸ்லீமாக இருந்துட்டு போ, நீ கிறிஸ்தவராக இருந்துட்டு போ, நீ நாத்திகனாக இருந்துட்டு போ, நீ எந்த கொள்கையில இருந்தாலும் சரி, உன்னுடைய தாய் தந்தையர் ஒருவர் தான். ஆதம் அவ்வாளுடைய பிள்ளைகள் தான் இன்று ஒட்டுமொத்த உலகத்தில் பரவி கிடக்கின்றார்கள். இதுதான நேர்மை, இதுதான சீர்திருத்தம். இந்த சீர்திருத்தத்தை நோக்கி இன்னைக்கு எவ்வளவோ குரல்கள் வந்தாலும் உங்களால ஜெயிக்க முடியுதா? உங்களால் அதை நடைமுறைப்படுத்த முடிகிறதா? உங்களால் அதற்கு ஒரு இலக்கணத்தை வகுக்க முடிகிறதா? ஆனா இஸ்லாம் வகுத்து கொடுத்தது, இஸ்லாம் ஒட்டுமொத்த மக்களுக்கும் செய்தி சொன்னதின் விளைவாக இஸ்லாமிய சமுதாயத்தில் உயர்வு தாழ்வு இல்லையே, மேலே கீழே என்ற நிலை இல்லையே, மனிதர்களை சமமாக பார்க்கக்கூடிய பாவிக்கக்கூடிய நிலைகள் இருக்கிறது. எந்த இஸ்லாமியனும் இன்னொரு மனிதனை பார்த்தாலே பாவம் என்று கருதவில்லையே, தொட்டால் தீட்டு என்று கருதவில்லையே. எங்களை பொறுத்தவரைக்கும் எல்லோரும் மனிதர்கள் தான். நாங்கள் பிராமணர்களை உயர்வாக பார்ப்பதும் இல்லை,
மற்றவர்களை தாழ்வாக பார்ப்பதும் இல்லை. ஏன் பார்க்கல? எதனால பார்க்கல? குர்ஆன் சொன்னதுனால பார்க்கல, நபிகளார் சொன்னதுனால பார்க்கல. நீங்கள் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகள் என்று சொன்னதில் இருந்து நாம் எல்லோரையும் சமமாகத்தான் பார்க்கிறோம், சமமாகத்தான் பார்க்க வேண்டும். உயர்வு தாழ்வு என்பது எங்களிடம் இல்லவே இல்லை, இருக்கவே கூடாது. அதனுடைய நிலையாகத்தானே நம்ம ஹஜ்ஜில பார்க்கிறோமே. ஆமா, முஸ்லிம்கள் எல்லாம் ஹஜ் செய்ய போறோமா, மக்காவுக்கு போறோமா? 25-30 லட்சம் பேர் ஒரு நேரத்தில் கூடுறாங்களே. கருப்பர் இருக்கிறானே, வெள்ளையன் இருக்கிறானே, இந்தி பேசுறவன் இருக்கிறானே, தமிழ் பேசுறவன் இருக்கிறானே, ஆங்கிலம் பேசுறவன் இருக்கிறானே, ஆண்டியும் அரசனும் இருக்கின்றானே. ஏன் ஏற்படுத்தப்பட்டது? உலகளாவிய ஒரு ஒற்றுமையை அடிப்படையாக வைத்து உலகளாவிய ஏற்றுத்தாழ்வை நீக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே, அல்லாஹ்வுடைய முன்னிலையிலே நீங்கள் எல்லாம் அடிமைகளாக, அல்லாஹ்வுக்கு தான் அடிமை, மனுஷனுக்கு அடிமை கிடையாது. மனிதர்கள் யாருக்கு அடிமை? நம்ம யாரு படைத்து பரிபாலப்படுத்தி பக்குவப்படுத்தி நமக்கு உணவு கொடுத்து சுவாசிக்க காற்று கொடுத்து அருந்துவதற்கு நீர் கொடுத்து நம்ம எல்லாம் யாரு படைத்தானோ அந்த கடவுள் எஜமானன். மனிதன் எஜமான் கிடையாது, மனிதன் கடவுள் கிடையாது, மனிதன் உயர்ந்தவன் கிடையாது. அவனும் சாப்பிடுறான், நானும் சாப்பிடுறேன், அவனும் தூங்குறான், நானும் தூங்குறேன். அவனுக்கும் தேவை இருக்கு, எனக்கும் தேவை இருக்கு. ரெண்டு பேருக்கும் தேவை சமமாக இருக்கும் பொழுது என்னை விட நீ எதுல உயர்ந்தவன், என்னை விட நீ எப்படி உயர்ந்தவன்? இஸ்லாம் நான் கேட்கல. இஸ்லாம் ஏன் சமூக சீர்திருத்தத்தை நோக்கி அழைக்கிறது? அப்படி சமூக சீர்திருத்தத்தில் வெற்றி பெறுகிறது. இஸ்லாமிய சமுதாய மக்கள் இந்த இடத்துல ஏன் உறுதியாக நிற்கின்றார்கள்? திருமறை குர்ஆன் அழகாக சொல்லி காட்டுகிறது. உங்களிலே படைப்பினங்களிலே அல்லாஹ் ஏற்றத்தாழ்வு செய்யலங்கிறான். எல்லாரையும் ஆதம் அவ்வால் வழியாகத்தான் கொண்டு வந்தோம். உனக்கு முன்னால அப்பா, அதுக்கு முன்னால தாத்தா, அதுக்கு முன்னால பாட்டன், முப்பாட்டு, அப்படி போனீங்கன்னா உன்னுடைய ஜீன் எங்க வந்து நிற்கும்? உங்களை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனிதர்கள் எங்க இருந்து வந்தாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமாகத்தானே வந்தாங்க. ஹவ்வா தான் நம்முடைய தாயார். அவ ஒரு தாய் பிள்ளையாக நீங்கள் அனைவரும் இருக்கும் பொழுது ஒரு தாய் 2 பிள்ளையை பெறுவாள? உயர்ந்தவன் ஒரு தாய் பெறுவாள? தாழ்ந்தவன் என்று ஒரு பிள்ளை பெறுவாள? ஒரு தாயினுடைய வயிற்றுல 2 பிள்ளைங்க எப்படி வரும்? 2 பிள்ளைங்க எப்படி பிறக்கும்? ஒரு தாயினுடைய வயிற்றுல பிறந்த அனைவரும் சகோதரர்கள் தான், அனைவரும் வழி வழி வந்தவர்கள் தான். அவர்களுடைய மூதாதருடைய செய்தியை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் அல்லாஹ் வேற்றுமையாக படைக்கவில்லை. இதுதான் சமூக சீர்திருத்தம். இன்னைக்கு இந்த சமூக சீர்திருத்தத்தை நோக்கித்தானே எல்லாரும் அழைக்கிறான். முடியலையே. இன்னைக்கு வரைக்கும் முடிந்திருக்கிறதா? பெரியாரால முடிந்ததா? திராவிட கட்சிகளால முடிஞ்சதா? வேற வேற நிகழ்வுகளால முடிஞ்சதா? அரசு சட்டம் போட்டதுனால முடிஞ்சதா? தீண்டாமை ஒரு பாவம் சட்டம் போட்டிருக்கானே ஒழிய தீண்டாமையை ஒழிக்க முடியுதா? தீண்டாமைக்கு எதிராக மக்களுடைய மனநிலையை மாற்ற முடிகிறதா? அப்பட்டமாக சொல்றானே. ஒரு பள்ளியில போய் நின்று கொண்டு ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் அந்த பள்ளியினுடைய சத்துணவு பொறுப்பாளராக இருக்கிறார், உணவு சமைக்கும் பணியிலே இருக்கிறார். அந்த சமுதாயத்தில் பிற சமுதாயத்தை சேர்ந்தவர் சொல்கின்றார்கள், இவர்கள் உணவு சமைக்கும் பொழுது எங்கள் குழந்தைகள் அங்கு சாப்பிடாது, இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று. இந்த 2025 தாழ்த்தப்பட்டவர்கள் சமைத்தால் நாங்கள் சாப்பிட மாட்டோம், எங்களுடைய பிள்ளைகள் சாப்பிடாது, எங்களுடைய வேற்றுமை இருக்கிறது என்று ஒரு குரல் எழுகிறது. அத்தகைய குரல்களுக்கு மத்தியிலே இஸ்லாம் இன்னைக்கு நிலைத்து
அஸ்ஸலாமு அலைக்கும். அப்ப சமுதாயத்துல இன்னைக்கு வரைக்கும் இந்த தீமை இருக்கா இல்லையா? நீக்கவே முடியல. ஏன் முடியாது? திருமறை குர்ஆனுடைய வழி வந்தால் மட்டும்தான் அந்த சீர்திருத்தம் நடைபெறும். என்ன சீர்திருத்தம்? ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குனாங்க. அரேபிய தேசத்துல அந்த மக்கள் இப்படித்தான் இருந்தான். இப்படித்தான் சொன்னா இதை விட மோசமாக இருந்தான். எந்த அளவுக்கு என்று சொன்னா அரபி தெரியாதவன ஊமன் சொன்ன அஜமீன்னா அந்த அளவுக்கு வெறி பிடித்தவனாக படைப்பினங்களில் தாங்கள் உயர்ந்தவர்களாக கருதி கொண்டிருந்த குறைஷிகள் மத்தியில தான் திருமறை குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாக நபிகள் நாயகம் தன்னுடைய இறை தூதராக அறிமுகப்படுத்தி அவர்கள் மக்களை நேர்வழியின்பால் அழைத்தார்களே, சீர்திருத்தத்தின்பால் அழைத்தார்களே, சீர்திருத்த கருத்துக்களை முன்வைத்து இந்த சமுதாயத்தை ஒன்றிணைத்தார்களே, அதனுடைய விளைவாக இன்று உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் 200 கோடி பேர் ஏற்றத்தாழ்வு இல்லாம இருக்கிறானே, உயர்வு தாழ்வு இல்லாம இருக்கிறானே, ஜாதியால் பகைத்துக் கொள்ளாம இருக்கிறானே, மனிதனை தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்று கருதாமல் இருக்கின்றானே. இதான சீர்திருத்தம். சமுதாய சீர்திருத்தத்தை இஸ்லாம் எப்படி சொல்லுகிறது? அதான மேற்று. எல்லாரும் சீர்திருத்த கருத்தை வைக்கலாம், எல்லாரும் சீர்திருத்தத்தை மேற்கொள்வதாக சொல்லலாம், எல்லாரும் சீர்திருத்தவாதியங்கள் தங்களை அடையாளப்படுத்தலாம். சீர்திருத்தத்திற்கு அவன் செய்த அடிப்படை விஷயம் என்ன? சமபந்தின்னு ஒண்ணு நடத்துவான். சமபந்தினா என்ன தெரியுமா? நம்ம எல்லாம் சாப்பிட்றோம்ல, கல்யாண வீட்டுகள்ல என்ன பண்ண விருந்துகள்ல சாப்பிட்டோம்ல, இத மாதிரி ஒரு சாப்பாட்டை ஏற்படுத்தி சமபந்தி தான் எல்லாரும் உட்காருங்க, நீயும் உட்காரு, நீயும் உட்காரு, மேல் சாதிக்காரன் உட்காரு, கீழ் சாதிக்காரன் உட்காரு, நானும் உட்கார்றேன். அது ஒரு நிகழ்ச்சியாக நடத்தி ஒரு நாள் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்களே, ஏற்றத்தாழ்வு நீங்கிரும் நினைத்தீர்களே, நீங்கிச்சா? நீங்களையே சமபந்தி வருஷம் வருஷம் நடத்துறீங்க, அரசாங்கமும் நடத்துது, எல்லாரும் சேர்ந்துதான் நடத்துறா. நல்லா பிரியாணி சாப்பிட்டு பயத்தை நிரப்பிட்டு போனானே ஒழிய ஏற்றத்தாழ்வு நீங்குச்சா? ஏற்றத்தாழ்வு நீங்கி இருந்தா ஒரு சமுதாயம் அப்படி சொல்லுமா? இவர் சமைத்த உணவை என் குழந்தை சாப்பிடாதுன்னு சொல்லுமா? இவர் வேலை பார்க்க ஆபீஸ்ல நான் அமர மாட்டேன்னு சொல்லுவான? தண்ணீர் குடிக்க நீர்ல மலத்தை கலப்பான? செய்யல. ஏன் நாம் இதை சொல்றோம் சொன்னா, சீர்திருத்தம் என்றால் எப்படி இருக்க வேண்டும், சமுதாயம் எதை நோக்கி நகர வேண்டும், எந்த நம்பிக்கையை ஆழமாக பிடிக்க வேண்டும், எதன் மீது அவர்களுக்கு ஈர்ப்பு இருந்தால் சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வை ஒழிக்க முடியும் என்பதற்கு இஸ்லாம் வழிகாட்டுகிறது. நபிகள் நாயகம் வழிகாட்டுகின்றார்கள். 1700 ஆண்டு காலமாக இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாமிய சமுதாயத்தில் வேற ஒரு பிரச்சனை இருக்கலாம், இஸ்லாமிய சமுதாயத்தில் பிரச்சனை இல்லைன்னு சொல்லல. ஆனா ஏற்றத்தாழ்வு இருக்கிறதா, உயர்வு தாழ்வு இருக்கிறதா? பாங்கு சொல்லப்பட்டா எல்லாரும் தான் பள்ளியாசலுக்கு போறோம், எல்லாரும் தான் தொழுகிறோம். நீ பள்ளிக்குள்ள வரலாம், நீ வெளியே நின்று சொல்ல முடியுமா? யாரா தடுக்க முடியுமா? ஆனா எனக்கு உயர்வு தாழ்வு என்ற நிலை இல்லை, மற்ற ஆலயங்களில், மற்ற வழிபாட்டு தலங்களில் உயர்ந்த சாதிக்காரன் தான் உள்ள வரணும், நீ வரக்கூடாது என்று தடுக்கின்றார்களே. இளையராஜாவை தடுத்தாரு, ஒரு மிகப்பெரிய மியூசிஷியன், மியூசிக் போடக்கூடியவர் தான், உலகம் அறிந்தவர் தான். ஏன் முடியல? ஏன் நடக்கல? அவரோட அடிப்படை சரியில்லை. அடிப்படையிலேயே ஆழமாக கருத்து பதிய வைக்க விடல. இன்னும் அவருடைய உள்ளத்துல என்ன, நான் உயர்ந்தவன் தான், நான் தான் உள்ள போக முடியும், நீ தாழ்ந்தவன் வெளியே தான் நிக்கணும் சொன்னான. நம்ம இல்லாத சொல்லலையே. இன்னைக்கு வரைக்கும் நடக்க இதே மாதிரி மக்காவில் யாரையும் சொல்ல முடியுமா? உலகம் முழுவதும் இருந்து போறாங்களே, நீ உயர்ந்த சாதிக்கார இந்தியாவில இருந்து வர உள்ள வராது, பாகிஸ்தான்ல இருந்து சொல்ல முடியுமா? நம்ம ஒரு பள்ளியாச சொல்ல முடியுமா? சொல்லுவதற்கு யாருக்கு தைரியம் வருமா? அப்படி சொன்னாதான் சமுதாயம் விட்டுருமா? கேட்பாங்கல்ல, நீ எப்படா உயர்ந்தவ, நீ எப்படி ஆதம் ஹவ்வாளுடைய வழி வந்தவனோ அது போல நானும் வந்தவன் தானே, சமுதாயத்தை ஒட்டுமொத்தமா வந்தவங்க தானே, எப்படி நீ உன்னை மேல் சாதிக்கார் என்று சொல்லலாம் என்று இஸ்லாமியர்கள் சண்டை பிடிப்பார்களே, அது இல்லை என்ற நிலை ஏன் இருந்தது? இஸ்லாமிய சமுதாயம் ஏற்றுக்கொண்டதால் இன்னைக்கு இல்லை, இஸ்லாமிய சமுதாயம் ஒப்புக்கொண்டதால் இன்னைக்கு இல்லை, இல்லைன்னா இருந்திருக்கல. இந்த சீர்திருத்தத்தை தான் இஸ்லாம் அழகாக சொல்லி காட்டுகிறது. நாம் உங்களை ஒரு மனிதர் மூலமாக வெளிக்கொண்டோம், ஆதம் ஹவ்வா என்ற ஜோடியின் மூலமாக உங்களை நாம் என்று படைத்தெடுத்தோம். அதான் திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம். அப்படிதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்க்கும் சுரூபா
சூபோ கபாயில லித்த ஆரபு, உங்களை குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் நாம் ஏற்படுத்தி இருக்கிறது ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காகத்தான். குடும்ப பெயரை சொல்றியா, ஊர் பெயரை சொல்றியா, சமுதாயத்து பெயரை சொல்றியா, இதெல்லாம் ஒருத்தர் தெரிந்து கொள்வதற்கு தானே. ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு குடும்பத்துக்கு என்று ஒரு பெயர் இருக்கும். நீ யாருன்னு கேட்டா சாகுல மீதுனா தெரியாது, எந்த குடும்பம், இந்த குடும்பம், நான் இன்னாருடைய குடும்பம். அறிந்து கொள்வதற்காகத்தான் நாங்கள் உங்க குலங்களையும் கோத்திரங்களையும் ஏற்படுத்தினமே ஒழிய குலங்களால் பெருமை இல்லை, கோத்திரங்களால் பெருமை இல்லை. குலப்பெருமை பேசுபவனுக்கு இஸ்லாத்தில் இடமில்லை நபிகளா சொன்னாங்க. குலப்பெருமை பேசுதியா, ஜாதி பெருமை பேசுதியா, மொழி பெருமை பேசுதியா, இனப்பெருமை பேசுதியா, உனக்கு இஸ்லாத்தில் இடமில்லை. இங்க எல்லோரும் சமந்தான், எல்லோருக்கும் நீதிதான், எல்லோரும் ஒண்ணுதான், எல்லோரும் மனிதர்கள் தான், எல்லோரும் ஒரு ஜோடியின் மூலம் வந்தவங்க தான். ஒளிச்சுத சமூக சீர்திருத்தத்தின் மூலமாக, இந்த செய்தியின் மூலமாக இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாம் சவால் விட்டுக் கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த மக்களையும் என்று அழைக்கிறது வாருங்க, ஒட்டுமொத்த மக்களுக்கும் அழைப்பை கொடுக்கிறது. அது ஒளியல, இது ஒளி, ஏண்டாங்க இருக்கிற இங்க வா, நாங்க வந்தது மூலவா, எங்கள்ட்ட ஜாதி இல்லையே, ஏற்றதாழ்வு இல்லையே, மேல கீழே இல்லையே, அவனே இவனேன்னு பேசக்கூடிய நிலை இல்லையே, பாயும் சொல்றானு. சமூக சீர்திருத்தத்தை யார் பேசணும், எப்படி பேசணும், யார் அதை பேச தகுதியுடையவர்கள்? இஸ்லாமியர்கள் தான். இன்னைக்கு நாட்டில் எது தேவையோ, மக்கள் மத்தியில எது தேவையோ, மக்கள் மத்தியில எது பெரிய பிரச்சனையாக இருக்கிறதோ அதை நோக்கி விளையுங்க. எல்லாரையும் சமம் சொல்லுங்க. முஸ்லீம்கள் என்பதால் நாமும் உயர்ந்தவர்கள் அல்லதான், முஸ்லீம் அல்லாதவர்கள் தாழ்ந்தவர்கள் அல்லதான், எல்லாரும் சமம் தான். முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லாம் ஈக்குவல் தான். நம்பிக்கை வேற இருக்கலாம். நீங்க உங்களுக்கு பிடிச்ச கடவுளை வணங்கலாம், அவங்க அவங்களுக்கு பிடிச்ச கடவுளை வணங்கலாம், அதெல்லாம் வேற. மனிதனா மனிதன் தான், மனிதனை மனிதனாக பார்க்க வேண்டும். அதனால தான் நபிகள் நாயகம் சொன்னாங்க, நீ உன் அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்க நீ மட்டும் உணவு உண்ணாத. ஒரு அழகான வார்த்தை பாருங்க. நபிகளார் எங்க கொண்டு வந்து மனுஷன் நிறுத்துறான், மனித நேயத்தை வெளிப்படுத்து, உயர்வுதாழ்வு பார்க்காத, ஏற்றதாழ்வு பார்க்காத, நிறத்தால் பேதம் பார்க்காத. அமெரிக்கால இருக்கா இல்லையா, ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கா இல்லையா, நம்ம நாடுகள்ல எப்படி ஜாதிய பெருமை பார்க்கிறானோ, குலப்பெருமை பார்க்கிறானோ, இன்ன பிற விஷயங்கள்ல உயர்வுதாழ்வு கற்பிக்கிறானோ, இது போல வெளிநாடுகளில் நாங்கெல்லாம் நாகரிகத்துல முன்னேறினு சொல்றாங்கல்ல, நாகரிகத்தின் உச்சாணி கொம்புல இருக்கதாக சொல்றாங்கல்ல, ஒரு நிலவுக்கே மனிதன் அனுப்பிட்டதாக சொல்றாங்கல்ல, அந்த அமெரிக்காவில ஒரு கருப்பர் என்பதற்காக ஒரு வெள்ளைய போலீஸ் அதிகாரியால அவர் ஒரு வாகன பிரச்சனைக்காக அவர் கழுத்தை நெரிச்சு கொண்டான்ல, அவர் காலில் சூவை வச்சு மிதிச்சால, கருப்பு அடிமைன்னு பேசினால, இருக்கிற நிறவரி இருக்கல. இஸ்லாம் எதையெல்லாம் ஒழித்து காட்டியது? ஜாதிய வெளியே ஒழித்து காட்டியது, குலப்பெருமையை ஒழித்து காட்டியது, நிற வெறியை ஒழித்து காட்டியது. பிலால் என்ற நபித்தோழர் கருப்பினர் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழராக, பாங்கு ஒழிப்பதின் முதல் நபராக பிலால் தான் இருந்தாரு. நிறவெறியை அகற்றி காட்டியது. ஒரு மனிதனுடைய தோல்ல பிரச்சனை இருக்கிறதா? ஒருத்தர் கருப்பா பிறக்கலாம், ஒருத்தர் சிவப்பா பிறக்கலாம், ஒருத்தர் வேற மாதிரி நிறத்துல பிறக்கலாம். நிறத்துல என்னடா இருக்கு? நிறத்தால் என்னத்தை சாதிக்க போறீங்க? நிறத்தால எதுவும் இல்லை. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக இருந்தால், தக்வா உடையவர்களாக இருந்தால், நம்பிக்கை கொண்டவர்களாக நீங்கள் உயர்ந்தவங்க. நிறத்துல உயர்ந்தவன் கிடையாது, இனத்துல உயர்ந்தவன் கிடையாது, மொழியால் உயர்ந்தவன் கிடையாது. யார் அல்லாஹ்விட உயர்ந்தவர்கள் தெரியுமா? நீ அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு பயப்படுற, இறையச்சம் இருக்கிறதா, தக்வா இருக்கிறதா, உன் இறையச்சம் மேலோங்கியது என்றால் நீ தான் உயர்ந்தவன். அது என்ன இறையச்சம்? யார் இறையச்சம் உடையவனாக இருக்கிறானோ அவன் திருட மாட்டான். யார் இறையச்சம் உடையவனாக இருக்கிறானோ அவன் வட்டி வாங்க மாட்டான். யார் இறையச்சம் உடையவனாக இருக்கிறானோ அவன் சாராயம் குடிக்க மாட்டான். யார் இறையச்சம் உடையவனாக இருக்கிறானோ அவன் கொலை செய்ய மாட்டான். இஸ்லாம் வைக்கக்கூடிய அளவுகோலை பாருங்க. அல்லாஹ்விட உயர்ந்தவன் யாரு தெரியுமா? இறையச்சம் உடையவன். ஏன் இறையச்சம் உடையவன்? இறையச்சம் உடையவன் என்று சொன்னால் அவன் பாவங்களிலிருந்து வெளியேறியவனாக இருப்பான், பாவங்களை செய்யாதவனாக இருப்பான், நல்லவனாக நடந்து காட்டுவான். இதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது, இப்படித்தான் இஸ்லாம் அழைக்கிறது.
எதை நோக்கி மக்களை அழைக்கிறது இஸ்லாம்? நேர்மையின் பக்கம் வா, நீதியின் பக்கம் வா, உயர்வு தாழ்வை ஒழித்து விட்டு வா, மக்களுக்கு நன்மை செய்வதின் பக்கம் வா. இதுதான் இந்த சமூக சீர்திருத்தமாக எதையோ கொண்டு வரல, எப்படியோ பேசல. சமூகத்துக்கு முதல்ல எது தேவை? சமூகத்துல மக்களுக்கு எது தேவை? மக்கள் எதால் பாதிக்கப்படுகின்றார்கள், அந்த பாதிப்பை நாம் எப்படி நீக்குவது? இப்படிதான் நீக்க முடியும். நேர்வழியின் பக்கம் வாங்க நம்ம அழைப்பதற்கு காரணம் என்ன, நோக்கம் என்ன? இஸ்லாம் தன் இடத்தில் நின்று கொண்டு எல்லா மக்களையும் இஸ்லாத்தின்பால் அழைப்பதற்கான தகுதி என்ன? தகுதி இல்ல. நான் ஏன் இஸ்லாத்தின்பால் கூப்பிடுறேன் தெரியுமா? நாங்கள் ஏன் இஸ்லாத்தின்பால் அழைக்கிறோம் தெரியுமா? இங்க ஏற்றதாழ்வு இல்ல, உயர்வு தாழ்வு இல்ல, மனிதன் பார்த்தால் பாவம் என்ற நிலை இல்லை, தீட்டை இல்லை, எதுவும் இல்லை. எல்லோர்களையும் சகோதரர்களாக பார்க்கக்கூடிய, எல்லோர்களையும் நண்பர்களாக பார்க்கக்கூடிய, எல்லோர்களையும் உற்ற தோழர்களாக பார்க்கக்கூடிய, வெறும் வாய் வார்த்தையில் இல்ல. அதான் விஷயம். வாய் வார்த்தையில் எதிராலும் பேசலாம். ஆனா இன்னைக்கே ஒரு மனிதன் இந்த கொள்கை ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னா அவன் எல்லோரோடு ஐக்கியமாகி விடுதானே, சேர்ந்து விடுகின்றானே. அதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது. சமூக சீர்திருத்தம் என்று நீங்கள் சொன்னா உங்களை எதில் வெளியே நிறுத்தினார்களோ அதிலிருந்து வெளியேறவாங்க. பள்ளிக்குள்ள யார் தடுக்க முடியாது, பள்ளிக்குள்ள யாரு வெளியே போன்னு சொல்ல முடியாது. இந்த சீர்திருத்தத்தை நோக்கித்தான் இஸ்லாம் ஒவ்வொரு நிலையிலும் அழைக்கிறது. முதல் சீர்திருத்தம் என்ன வேணும்? ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும், ஒரு மனிதன் தன்மானத்தோடு வாழ வேண்டும், ஒரு மனிதன் மற்ற மனிதனை போல மதிக்கப்பெற வேண்டும், ஒரு மனிதன் சமுதாயத்தால் அவன் எந்த நிலையிலும் கீழ்நிலை என்று பார்க்க கூடாது, என்னை போல நீ என்று பார்க்கக்கூடிய நிலை என்பது இஸ்லாத்தில் இருக்கிறது. அதை நோக்கி இஸ்லாம் மக்களை அழைக்கிறது. வாருங்க, சீர்திருத்தத்தின் பிரகாரம் வாருங்க. இதை ஏற்றுக்கொண்ட உலகமே சீர்பற்றுமே. நிலவரி இருக்காத, இனவரி இருக்காத, ஜாதிய வரி இருக்காத, எல்லாரும் இந்த நிலைமைக்கு வாங்க. எல்லோரும் இதை ஏற்றுக்கொள்ளுங்க. நாம ஏற்றுக்கொண்டோம்ல, ஏற்றுக்கொண்டதன் விளைவாகத்தான் எனக்கு 200 கோடி பேர்த்த ஏற்றத்தாழ்வு இல்லையே. வேற பாவங்களை சொல்லலாம், வேற தவறுகளை சொல்லலாம். ஒரு இஸ்லாமியன் இன்னொரு இஸ்லாமியனை கீழானவனாக நினைக்க மாட்டான், நினைக்க முடியாது. அப்படி நினைச்சா அவனை வெளியே தள்ளிடுவோம். நீ யாரா உள்ள வருது? இது இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு எதிரானது. நீ சமூகத்துல எத்தனையோ தீமையை பார்க்கிறோம், அதுல முதலாவது தீமையாக இதுதான். இது மட்டுமே இஸ்லாம் சொல்லுகிறது. சமூக தீமைகள் என்னெல்லாம் நடக்குது தெரியுமா? நாட்டில் இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை நீங்க எடுத்து பாருங்க. ஒன்றல்ல ரெண்டல்ல. பெண்களுக்கு சுதந்திரம் வேணும் சொல்றாங்களே, பெண்களும் அது மற்றவங்களை போல் நடங்கன்னு சொல்றாங்களே. நாட்டு சட்டங்களால, இந்த நாட்டில் இயற்றப்பட்டிருக்கிற சட்டங்களால பெண்களை பாதுகாக்க முடியுதா? பெண்களுடைய கற்புகளை பாதுகாக்க முடியுதா? பெண்களுக்கான உரிமைகளை வழங்க முடிகிறதா? இல்லையே. நல்லா நீங்க சிந்திச்சு பாருங்க. பெண் உரிமை பேசக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு பேப்பர் செய்தி எடுத்து பாருங்க. நான் சொல்லுவது 10 வருஷத்துக்கு முன்னால உள்ளதல்ல, 15 வருஷத்துக்கு முன்னால அல்ல, இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக ஒன்னாக செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. பெண்கள் பாலியல் ரீதியாக துன்பப்படுத்தக்கூடிய செய்தி நாளொரு மேனியும் பொழுதொரு வளர்ந்து கொண்டே போகிறது. குறையலையே, இன்னைக்கு வரை குறைக்க முடியலையே. எந்த சமுதாயத்தை நீங்க இருக்கின்றீர்களோ, எந்த சமுதாயத்தை சீர்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்களோ, எந்த சமுதாயத்தில் சமநிலையை பேண வேண்டும் என்று சொல்லுகின்றீர்களோ, உங்களால் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடிகிறதா? பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடிகிறதா? முடியலையே. அது பெண்களுக்கு கொடுமை எங்க நடக்குது தெரியுமா? யாரோ செய்யக்கூடிய கொடுமை இல்லை, யாரோ நிகழ்த்தக்கூடிய பாலியல் துன்புறுத்தல் இல்லை. பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தக்கூடியவர்கள் ஆட்சியாளராக இருக்கிறார், அரசு அதிகாரிகளாக இருக்கிறார், நீதிபதிகளாக இருக்கிறார், பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராக இருக்கிறார். அதையெல்லாம் தாண்டி காவல் அதிகாரியாக ஐபிஎஸ் படித்தவனாக இருக்கிறானே. 2 நாளைக்கு முன்னால செய்தி தானே, போக்குவரத்து காவல்துறையுடைய ஐபிஎஸ் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி தனக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆபாச மெசேஜ் அனுப்புகிறார், வேற வேற செய்திகளை அனுப்புகின்றார், உயர்ந்த பொருட்களை அன்பளிப்பாக கொடுத்துக் கொண்டு பாலியல் ரீதியாக துன்பத்திற்கு ஆளாக்கினார் என்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றாரே. பெண்களை பாதுகாக்க முடியுமா? சமுதாயத்தை சீர்திருத்த வேணும்னு நினைக்கிறீங்கல்ல,
சமுதாய சீர்பட வேண்டும் நினைக்கிறீங்கல்ல, நான் கேட்கிறேன், நம்முடைய சகோதரிகள் அல்லவா, நம்முடைய பெண்கள் அல்லவா, யாரா வேண்டுமானாலும் இருக்கட்டும், பெண்ணு தானே, எனக்கும் தாய் இருக்கிறாங்கல்ல, உங்களுக்கும் தாய் இருக்கிறாங்கல்ல, பெண்களை பாதுகாக்கும் நிலையில் அரசு இருக்கிறதா, ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்களா? நீ ஒட்டுமொத்த உலகத்தை தமிழ்நாடு நம்ம சாம்பலா சொல்றோம், இந்த நில உலகம் பூரா இருக்குதா இல்லையா? ஒரு பெண்ணுக்கு அவருடைய உரிமையை கொடுக்க முடியலையே, ஒரு பெண்ணுக்கு அவருடைய கற்பை பேணி வாழும் நிலை இல்லையே, ஒரு பெண்ணை ஒரு ஆண் பாலியல் அடிமையாகத்தானே பார்க்கிறான். இந்த நிலை மாற்ற வேண்டாமா? இந்த நிலைக்கு யாராவது வழி சொல்ல முடியுமா? இந்த நிலையை பத்தி யாராவது பேச முடியுமா? ஆனா திருமறை குர்ஆன் பேசுகிறது, எப்படி பேசுகிறது? ஆணும் பெண்ணும் சம்பந்தம் இல்லைங்கள. எதுல சம்பவம்? எதையெல்லாம் அவர்களுக்கு உரிமைகளோ அதுல சம்பவம். ஆண்களும் தொழணும், பெண்களும் தொழணும், ஆண்களும் நோன்பு வைக்கணும், பெண்களும் நோன்பு வைக்கணும், ஆண்களும் தான தர்மம் செய்யணும், பெண்களும் தான தர்மம் செய்யணும், ஆண்களுக்கும் உள்ளம் இருக்கிறது, பெண்கள், இதுதான் சமம். ஆனா ஒரு ஆணும் பெண்ணும் சமம் என்று ஆணுக்கு நிகராக பெண் இருந்தால் பெண்ணு தானே பாதிக்கப்படுகின்றால். எனக்காக ஆண் பாதிக்கப்பட்டிருக்கான, ஆணுக்கு பிரச்சனை வந்திருக்கிறத, இத்தனை கற்பழிப்பு சம்பவங்களை பார்க்கின்றீர்களே, இத்தனை பாலியல் பிரச்சனைகளை பார்க்கின்றீர்களே, என்னைக்காவது ஒரு ஆம்பளை ஸ்டேஷன்ல போய் இல்ல கோர்ட்ல போய் என்ன 4 பெண்களை கற்பழிச்சுட்டாங்க சொல்ல முடியுமா? சொல்லி இருக்கிறான. ஆனா பெண்ணு தானே இன்னைக்கு வரைக்கும் பாதிக்கப்படுறா, கற்பால பாதிக்கப்படுறா, அழகால பாதிக்கப்படுறா, வேற வேற விஷயங்களால பாதிக்கப்படுற. பெண்ணுக்கான நீதி என்ன? பெண்ணுக்கான நிலை என்ன? பெண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? யாராவது சொல்றாங்களா? யாராவது அறிவுறுத்துறாங்களா? ஆனா இஸ்லாம் தன்னுடைய சமுதாய பெண்களை பாதுகாக்கின்றது எதன் மூலம்? அழகான அறிவுரைகள் மூலமாக, அழகான செய்திகள் மூலமாக, அழகான ஒழுக்கங்கள் மூலமாக. சமுதாயத்தை சீர்திருத்த வேணும் நினைக்கிறீங்களே, எப்படி வேணும்? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ற பெண்களுக்கான அறிவுரைகளை சொல்றான். பெண்களே, நீங்கள் தான் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு எதிராகத்தான் இந்த உலகம் இருக்கும், உலகத்தில் உள்ள ஆண் வர்க்கம் இருக்கும். உங்களை இச்சையோட தான் அவன் பார்ப்பான், இச்சையோட தான் அணுகுவான். நீங்க நினைக்கலாம் ஆசிரியர் என்று. ஆசிரியர் நினைச்ச 3 பேர், 3 ஆசிரியர்கள் தன்னிடம் படிக்கக்கூடிய மாணவிகளை பாலியல் இச்சைக்கு ஆளாக்கி இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். யார்? ஆசிரியர். ஆசிரியர் எப்படி பார்க்கிறா? நாம அப்படி சொல்லாட்டலோ, அவங்க கடவுளுக்கு சமமா நினைச்சாங்கல்ல, அன்னையும் பிதாவும் உன்னதி தேவன் சொன்னாங்கல்ல, எப்படி அந்த ஆசிரியர் நினைக்கானா இல்லையா? செய்தா அவன் ஆம்பளைதான். மாணவி என்று பார்க்காம பெண்ணுன்னு பார்க்கிறாள். கரெக்டான செய்து அங்கதானே இஸ்லாம் நுழைகிறது. ஆசிரியராக இருந்தாலும், மருத்துவராக இருந்தாலும், காவல் அதிகாரியாக இருந்தாலும், நீதி வழங்கக்கூடிய நீதிபதியாக இருந்தாலும் ஆணுதான், பெண்ணுதான். ஒரு ஆண் பெண்ணை இப்படித்தான் அணுகுகிறான். அவனிடமிருந்து உங்களை நீங்கள் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். குர்ஆன் அழகாக பேசுகிறது. வக்குல்லில் மூமினாத், நபியே இந்த மூமினான பெண்களை பார்த்து சொல்லு, பலூன மின் அப்சாரிஹின்ன, அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும், வயஹ்பல்ன ஃபுரூஜுஹுன்ன, அவர்கள் தங்களுடைய கற்புகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும், வலா யுதீன ஜீனத்தஹுன்ன, அவர்கள் வெளிப்படக்கூடிய அலங்காரங்கள் இருக்கிறதா இல்லையா, தானாக தெரியக்கூடிய முகம் கைகளை தவிர பாக்கி விஷயங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று திருமறை குர்ஆன் பெண்களுக்கு அழகான வழிமுறைகளை சொல்லி காட்டுகிறது. சமூக தீர்த்தம்னா என்னன்னு கேட்கிறீங்கல்ல, சமூகம் எப்படி இதெல்லாம் ஒழிக்கணும் கேட்கிறீங்கல்ல, ஆண்களுக்கு பொறுப்பு வேண்டும், ஆண்களுக்கு அக்கறை வேண்டும். ஆனால் ஒரு ஆண் ஆணாகத்தான் இருப்பான். ஆண்கள் முன்னால செல்ல நேர்ந்தா நீங்கள் உங்களை மறைத்துக் கொண்டு செல்லுங்கள். முகம் தெரியலாம், 2 கைது பாய்க்குள்ள மறைச்சுக்கோங்க. ஒரு அதற்கான கவர்ச்சியான ஆடைகளை அணியாதீங்க. உங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்க. உங்க முன்னால இருக்கவன் நல்லவன் கிடையாது. அவன் ஆசிரியராக இருந்தாலும் சரி, காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி, நீதிபதியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஆம்பளையா பாருங்க. சீர்திருத்த வேணும். ஒரு பெண்ணை எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்வது, ஒரு பெண் எப்படி தன்னை தற்காத்துக் கொள்வது, இப்படித்தான் தற்காக்க முடியும். இதை நோக்கித்தான் இஸ்லாம் பேசுகிறது. நீங்க எப்படி இருக்க வேண்டிய சமூகத்துல நீங்க மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது 2 தான். ஒன்னு ஜாதிய பிரச்சனை, இன்னொன்னு பாலியல் பிரச்சனை. உலகம் முழுவதும் இருக்கிறது.
இன்னைக்கு அமெரிக்காவோட அதிபராக பொறுப்பேற்ற ட்ரம்ப் இவர் மேல பாலியல் பிரச்சனை இருக்கிறது. பாலியல் குற்றச்சாட்டு வந்துச்சு. அதிபருங்கிறான், உலகமே கையிலங்கிறான், அமெரிக்காவுடைய பொறுப்புங்கிறான். வந்தான அவன் ஆனாத்தானே நிக்கிற, ஆனாத்தானே அடையாளப்படுத்துகிறா. அவன் இந்த சூழலில் ஒரு பெண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு அழகான முறையில ஹிஜாப் என்னும் முறையை இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது. ஒரு ஆணுக்கு முன்பாக நீங்கள் இந்த அடிப்படையிலே செல்லுங்க. அவனுடைய இச்சைகளை தூண்டும் விதமாக நடந்து கொள்ளாதீங்க. அவன் எந்த இடத்திலும் ஆணாக இருக்கிறான், அவன் மனநிலையை மாற்ற முடியாது. அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனையில் நீங்கள் தான் பாதிக்கப்படுகின்றீர்கள். இஸ்லாம் அழகாக வழிகாட்டுகிறது. இஸ்லாம் அழகாக ஒரு தீர்வை சொல்லுகிறது. இஸ்லாம் அழகாக ஒரு சீர்திருத்தத்தை மேற்கொள்கிறது. பெண்களுக்கான பாதுகாப்பு இன்னைக்கு இஸ்லாமிய பெண்களை அனுபவிக்கிறாங்களே. இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாலியல் பிரச்சனையில இஸ்லாமிய பெண்கள் பாதிக்கப்பட்டது மிக குறைவு. புள்ளியோரத்தோட சொல்லலாம். ஒட்டு மொத்தமா நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா இஸ்லாமிய சமுதாயத்தில் பாலியல் பிரச்சனையால் பாதிக்கப்படக்கூடிய பெண்களுடைய லிஸ்ட் என்பது மிக குறைவுதான். மிகவும் என்ன காரணம்? அவர்கள் தங்களுக்கான ஹிஜாபை மேற்கொள்கின்றார்கள். தாங்கள் எப்படி அந்நிய ஆண்களிடம் பேச வேண்டுமோ அந்த முறையை பேசுகின்றார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் அதை சொல்லி காட்டானே, அந்நிய ஆண்களிடம் நீங்கள் பேச நேர்ந்தால் நீங்கள் அவருடைய குலைந்து பேசாதீர்கள். பெண்களுக்கான அறிவுரையை பாருங்க. எப்படி சீர்திருத்தம்னு கேட்கிறீங்கல்ல, எப்படி சீர்திருத்தம் வரணும் சொல்றீங்கல்ல, எப்படி பெண்களுக்கான பாதுகாப்பை ஒவ்வொரு பெண்ணும் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்கல்ல. முதல்ல எனக்கான பாதுகாப்பை நான் தான் உருவாக்கணும். இரண்டாவதா காவல்துறை, மூணாவதா அரசு. நான் ரோட்ல போறேன், பைக் வரும், கார் வரும், நான் தான் பார்த்து பார்த்து நடக்கணும். முதல்ல நான் போகணும். ரெண்டாவது இடிச்சா ரெண்டாவது கேஸ பார்த்துக்கிடுவோம். முதல்ல என்ன நான் பாதுகாக்கணும்ல. கண்ண முடியும் ரோட்ல போக முடியுமா? வராக பார்த்து ரோட்ல போக முடியுமா? இடிக்கத்தானே செய்யுமா? அது ஒவ்வொரு பெண்ணும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள இஸ்லாம் என்ன வழி சொல்லுகிறது, இஸ்லாம் என்ன தீர்வை சொல்லுகிறது, அதைத்தான் குர்ஆன் சொல்லுகிறது. உங்க அந்நிய ஆண்களிடம் பேச நேர்பட்டா குழஞ்சு பேசாதீங்க, சிரிச்சு பேசாதீங்க. ஏன் பேசாதீங்க? உங்க உள்ளத்துல எதுவும் இல்லை. குர்ஆன் நாங்க அல்லாஹ்வே சொல்றான், நீங்கள் நியாயமாகத்தான் நடப்பீங்க. உங்க உள்ளத்துல தப்பு இல்லாத நீங்க குலைந்து பேசுவதால், நீங்கள் சிரித்து பேசுவதால் உங்க எதிரே நிக்கிறாள்ல, அவன் உள்ளத்துல நோய் இருக்கு. அவன் வேற மாதிரி பார்ப்பான், அவன் வேற மாதிரி உங்களை அணுகுவான். அவனால் உங்களுக்கு பாலியல் தொல்லை ஏற்படும் நிலை ஏற்படும். சீர்திருத்தத்தை பத்தி யார் யாருக்கு சொல்லுவது? முதல்ல சமுதாயத்துல தனி மனித சீர்திருத்தம் வரணும். இரண்டாவதா ஒட்டுமொத்த அரசு மற்ற சட்டங்கள் எல்லாம் நம்மளை பாதுகாக்க நாம் முதல்ல எப்படி நடக்குது, நாம எப்படி இருக்குது, நாம எப்படி உள்ளத்தால் தயாராவது, நாம எப்படி எல்லாத்தையும் சரி செய்வது. அதனால பிரச்சனை. நீ எடுத்த செய்தியை நீங்க இன்னைக்கு முகநூல்லையோ டிவிலையோ பேப்பர்லயோ எடுத்து படிங்க, வந்து கொண்டே இருக்கிறது. இப்பதான் அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை முடிச்சதுன்னா அடுத்து பாண்டிச்சேரியில் ஒரு குழந்தைய, அடுத்து கடலூர் பக்கத்துல 2 குழந்தைய, அடுத்து இன்னைக்கு சென்னை மாநகர்ல உள்ள நிலையில போலீஸ் ஆபீசர் வருது, எல்லாம் வருது. எவனும் யோக்கியம் கிடையாது. ஆண் என்று சொன்னால் அவன் அந்நிய பெண்ணை அந்நிய பெண்ணா தான் பார்க்கிறான். தன்னுடைய தாயை பார்ப்பது போல, தன்னுடைய சகோதரியை பார்ப்பது போல, தன்னுடைய மகளை பார்ப்பது போல அவன் பிற பெண்களை பார்ப்பது கிடையாது. பார்க்கவும் மாட்டான். பார்க்கும் மனநிலையில் ஆண்கள் இல்லை. அப்படி ஒருவேளை அவன் இருந்தாலும் குறைவாக இருப்பான். அவன் யாருன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? பெண்கள் என்ன செய்யணும்? சமுதாயத்தில் ஒட்டுமொத்த ஆண்களை ஆண்களாக பாருங்க. எல்லாரும் அயோக்கிய வேதாந்த விஷயம் அப்படியே நினைங்க. அப்பொழுதுதான் உங்களுடைய கற்புகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். உங்களுடைய நிலைகளை நீங்கள் காத்துக் கொள்ள முடியும். ஆனா என்ன பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படுதா? வியாபாரத்துக்கு போறீங்களா, இல்ல வீட்டுக்கு தேடி காய்கறிக்காரன் வரானா, காய்கறி எவ்வளவு அதை மட்டும் பேசு. வேற ஏன் பேசுறீங்க? கடைக்கு போறீங்களா, ஜவுளி கடைக்கு போறீங்களா, மீட்டர் என்ன அதை பேசு. பாக்கி பேச வேண்டிய அவசியம் என்ன? நாம குறைந்து பேசும்போது தானே அவனுக்கு உள்ளத்துல வருது. நீங்க ஹிஜாப பேணுங்க. குரல்களில் அவங்க யாரும் பதில் சொல்ல நேர்ந்தால் குறைந்து பேசாம கடித்தமான குரலை சொல்லுங்க. வீட்டுல யாரும் தேடி வராங்க, கணவனை தேடி வராங்க, கேட்கிறாரு ஜாயிர் இருக்காரா, இல்ல நீங்க யாரு இப்படி கேளுங்க. சிரிக்காதீங்க, குறைஞ்சு பேசாதீங்க, யாருன்னு பார்க்காதீங்க, வருத்தப்படுவான்னு நினைக்காதீங்க.
அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இப்படி நீங்க ஒட்டுமொத்த இந்திய பெண்கள் நடந்தால் பாதி பிரச்சனை தீர்த்துடலாமே. நான் கேட்கிறேன், ஒரு பழமொழி சொல்லுவானே, நாம இருக்கிறத பொறுத்துதான் அவனும் வருவான், அப்படித்தானே வருவான். அப்ப பெண் சமுதாயம் பெண் சகோதரிகள்கிட்டையும் இன்னைக்கு பேண வேண்டிய முறைகள் சரியாக பேணப்படலையே. ஒட்டுமொத்த இந்தியாவில் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, தமிழகத்துல எடுத்துக்கொள்ளுங்க. இதை நம்ம ஜாதி ரீதியாக மத ரீதியாக பிரிக்க வேண்டாம். எல்லாம் நம்ம சகோதரிகள் தானே. ஒட்டுமொத்த சகோதரிகள் எடுத்துக்கொள்ளுங்களேன். இன்னைக்கு நீங்க வாழக்கூடிய நகர்ப்புறங்கள்ல பெண்களுடைய ஆடைகளை எடுத்து பாருங்க. என்ன மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையில சமுதாயம் நாகரிகம் என்ற பெயர்ல சென்று கொண்டிருக்கிறது. சரி, நாகரிகம் போறீங்களே, பாதிக்கப்படுது நீங்கள் தானே, உங்களுக்கு தானே பிரச்சனை ஆகுது. நீங்க பாதிக்கப்பட்டதற்கு யாருக்கா தீர்வு கிடைச்சிருக்குதா? 10 நாள் ஜெயில பிடிச்சு போடுறான், இல்ல 4 வருஷம் ஜெயில இருக்கிறான், வந்துதானே திரும்ப ஒத்தனை செய்யறான். திரும்ப ஏன் அவனுக்கு தைரியம் ஒண்ணு செய்ய முடியாது. இல்லைன்னா அரபு நாடுகள் மாதிரி சட்டம் வச்சிருக்கிய, பெண்களை கற்பழிச்சு கொண்டா நடு ரோட்ல தூக்குல போடுறானே, சுட்டு கொள்றானே, அது மாதிரியா 4 வருஷம் செஞ்சிய? சென்னை மாநகர செஞ்சா கொஞ்சம் குறையுமா குறையாது? பெண்கள் பாதுகாப்புக்கு என்னங்க சட்டம் இருக்கிறது? ஒரு சட்டமும் கிடையாது. பெண்கள் விஷயமாக எல்லாரும் பேசுறானே ஒழிய பெண்ணுக்கு ஏற்படுத்தும் அநீதி அக்கிரமம், அவர்கள் பாலியல் ரீதியாக துன்பப்படுத்தப்படக்கூடிய விதங்கள் என்ன சட்டம் வச்சிருக்கிறான்? என்ன நியாயம் வச்சிருக்கிறான்? பெண்ணை கற்பழித்தவன் எனக்கா தூக்குல போட்டிருக்கான? தூக்குன்னு தீர்ப்பு சொன்னா கூட 10 வருஷம் 15 வருஷம் கழியுது. அதுக்குள்ள அவன் ஜனாதிபதி கர்ணமணி போட்டு வெளியே வந்துடுறாரு. பாக்குறோமே, அரபு நாடுகளை சட்டம் வச்சிருக்கிறானே. இஸ்லாம் அந்த சட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அரபு நாட்டில் சட்டம் இருக்குன்னு சொன்னா அரபு நாட்டுடைய சட்டமா இல்ல, இஸ்லாமிய சட்டம், குர்ஆனுடைய சட்டம். ஒரு பெண் அத்துமீறி கற்பழிக்கப்பட்டால் என்று சொன்னால் அவளுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும். அது எப்படி கொடுக்கணும்? ரூமுக்குள்ள பூட்டிட்டு இல்ல, மற்றவன் பாடம் படிக்கும் விதமாக நடு ரோட்ல விட்டவன் அனுப்பி தலையை வெட்டுங்கிறது இஸ்லாம். பெண்களை பாதுகாக்கணும்னா, பெண்களுக்காக உரிமை வேணும்னா இஸ்லாம் சொல்லுது. இங்க வா, இங்க இருந்து பாரு, சீர்திருத்தத்தை இங்க இருந்து மேற்கொள்ளு, இங்க இருந்து கையில் எடு. இஸ்லாம் காட்டக்கூடிய பாதையில் என்றால் இந்த சமுதாயத்தில் பெண்கள் பாதுகாக்கப்படலாம், பெண்களுடைய கற்புகள் பாதுகாக்கப்படும், பெண்கள் சுதந்திரமாக வெளியில் சென்று விட்டு வீடு திரும்ப முடியும். அந்த நிலை இருக்கா? இல்ல இல்லன்னா என்ன செய்யணும்? அப்ப எங்க சரியா இருக்கோ அதை நோக்கி வரணும் இல்ல, எது வழிகாட்டுதோ அதை நோக்கி வரணும் இல்ல. நியாயம் உள்ளவனாக இருந்தா இப்பதான் வரணும். வாங்குறோம், அட்டாளைப்பு கொடுக்கிறோம். இஸ்லாம் சமூக சீர்திருத்தத்தை எப்படி மேற்கொண்டது தெரியுமா? எப்படி மேற்கொள்கிறது தெரியுமா? எவைகளை கொன்று குற்றங்களை தடுக்க முடியுமோ, எவைகளை கொண்டு குற்றங்களை இல்லாமல் ஆக்க முடியுமோ, எவைகளை கொண்டு குற்றத்தை ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியுமோ அவைகளை சட்டமாக்கி வைத்துள்ளது, அவைகளை நடைமுறையாக்கி வைத்துள்ளது. பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் சட்டம் வேண்டும், திருட்டை ஒழிக்க வேண்டும் என்றால் சட்டம் வேண்டும், கொலைக்கு கொலை பழி என்ற நிலையிலிருந்து மக்களை காக்க வேண்டும் என்றால் சட்டம் வேண்டும். சட்டம் கடுமையாக்கப்படணும். போலீஸ் கைது செய்யத்தான் செய்யறான் இல்லங்கல்ல, குற்றம் செஞ்சவன கைது செஞ்சிருந்தான், போலீஸ் கைது செஞ்சு கோர்ட்ல விடுறான், கோர்ட் சட்டப்படி தீர்ப்பு சொல்றான், 10 நாள் ஜெயிலுங்கிறான், ரிமாண்டுங்கிறான், அப்புறம் வெளியே வந்துடுறாரு. என்ன நியாயம் இருக்கு? போலீஸ் தன் கடமையை செய்து, நீதிபதியும் தன் கடமையை செய்யறாரு. ஆனா எதிலிருந்து கடமையை செய்யும் சட்டம் இல்லையே. திருடுனா கையை வெட்ட சட்டம் கொண்டு வா, கொலை செஞ்சா தூக்கு சட்டம் கொண்டு வா, கற்பழிப்பவனுக்கு நடுவர் ஓட்டல விட்டு சவுக்கடி சட்டம் கொண்டு வா. சட்டத்தின் மூலமாக தான் நாட்டை திருத்த முடியும், குற்றங்களை குறைக்க முடியும், தப்பு செய்தவனுக்கு பயத்தை ஏற்படுத்த முடியும், அதன் மூலமாக சமூகத்தை சீர்படுத்த முடியும். அதைத்தான் சொல்றோம். நாம் திரும்ப 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 எதை சொல்றோம் சொன்னா, இந்த சமுதாயம் என்பது எல்லோரும் சேர்ந்து வாழக்கூடிய சமுதாயம், எல்லோரும் நண்பர்களாக பார்க்கக்கூடிய சமுதாயம், ஜாதிய வேற்றுமை உயர்வு தாழ்வு கற்பிக்காத ஒரு சமுதாயம், பெண்களை பாதுகாக்க வேண்டிய சமுதாயம், பெண் சுதந்திரத்தை உறுதிப்படுத்தக்கூடிய சமுதாயம். அப்படின்னா அதுக்கு தேவையானது எது? தேவையானது எங்கிருந்து எடுக்க? தேவையானது யார் சொல்ல? குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆன் ஏன் சொல்லுகிறது? இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும் இந்த மனிதன் எதற்கு கட்டுப்படுவான், எப்படி இவனை பண்படுத்த முடியும், எப்படி இவனை பக்குவப்படுத்த முடியும்,
எப்படி இவனை சீர்படுத்த முடியும்? அதை நோக்கித்தான் அழைக்கிறோம். ஒவ்வொரு விஷயமாக நீங்க சமுதாயத்தில் இன்னைக்கு புறையோடி கிடக்கக்கூடிய தீமைகள் நிறைய சொல்லலாம். ஒன்னல்ல ரெண்டல்ல, திருத்த முடியாம தெளிவு பெற முடியாம இன்னைக்கு சமுதாயத்தில் பட்டுக்கிட்டு இருக்கிறானே, வாய்ப்பில்லையே, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெற்றோர்களை கொடுமைப்படுத்துறானே, அதை விட கொடுமை வேணுமா? பெற்றெடுத்த தாயும் தந்தையும் பிச்சை எடுக்க விடுறானே, அநாதை இல்லங்கள்ல கொண்டு சேர்க்கிறானே, அதுக்கு ஒரு சட்டம் இருக்கிறதா? தீர்வு இருக்கிறதா? அறிவுரைகள் இருக்கிறதா? ஆனா திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் முஸ்லிம்களை பார்த்து சொல்றானே, பெற்றோர்களை நீங்கள் எப்படி பாதுகாக்க வேண்டும், பெற்றோர்களை எப்படி கண்ணும் கருத்துமாக காக்க வேண்டும், பெற்றோர்கள் இருவரோ அல்லது ஒருவரோ வயது முதிர்ந்த நிலையை அடைந்தால் நீங்கள் அவர்களை சீ என்று கூட சொல்லாத என்ற அறிவுரைகளை திருமறை குர்ஆன் பேசுகிறது. அதனால இஸ்லாமிய சமுதாயத்தில் முதியோர்கள் ரொம்ப குறைவாக இருக்கு. இல்லவே இல்லைன்னு சொல்லல. பிற சமுதாயங்களோடு ஒப்பிடும் பொழுது இஸ்லாமிய சமுதாயம் ஏன் குறைவாக இருக்கிறது? குர்ஆன் அவர்களுக்கு வழிகாட்டுகிறது. உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். பெற்றோர்கள் குறித்து திருமறை குர்ஆன் எப்படி கட்டளை தெரியுமா? உன் பெற்றோர்களுக்கு வயதான நிலை அடைந்த அவங்களை தொல்லன்னு பார்க்காது, துன்பம்னு பார்க்காது, அவர்களுக்கு நீ உபகாரம் செய், அவர்களுக்கு நீ நன்மை செய். ஏன் நன்மை செய்ய வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் காரணத்தை சொல்லுகின்றா, அமலத்துக்கு உம்முக்கு குர்கன், உன்னை உன் தாய் கஷ்டத்தோடு சுமந்தாள், கஷ்டத்தோடு